ஆசீர்வதிப்பார். ஒரு 45 நிமிஷம் உங்களோட கூட கர்த்தருடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 44ஆம் அதிகாரம் அதனுடைய 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. உன் மீறுதல்கள் மேகத்தை போலவும் உன் பாவங்களை கார்மேகம் போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன். கண்களை மூடி ஜெபிப்போம். வானம் பூமி யாவும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே, இந்த அருமையான காலை வேளைக்காக ஸ்தோத்திரம். ஏசப்பா, நீ ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னால் மறக்கப்படுவது இல்லை என்ற வசனத்தை கொண்டு எங்களோடு பேச விரும்புகிறேன். உங்கள் நாமத்துக்கு மாத்திரம் மகிமை வரட்டும். பரலோகத்திலிருந்து ஆண்டவரே ஒரு பெரிய அபிஷேகம் என்னை நிரப்பட்டும். பலிபீடத்துக்கும் பரலோக தொடர்பு வரட்டும். பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? ஆமென் சொல்லுங்களேன். அல்ல, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் தெளிவா உங்களோட பேசுவார். நீங்க எந்த சூழ்நிலையில வந்திருக்கிறீங்களோ, உங்க இருதயத்தில் என்ன கேள்விகள் இருக்கிறதோ, என்ன பயம் இருக்கிறதோ, என்ன ஏக்கங்கள் இருக்கோ, இந்த வார்த்தைகளை கொண்டு பேசுவார். ஆமென். உங்களுக்கு இந்த 44ஆம் அதிகாரத்தினுடைய கான்டெக்ஸ்ட் தெரியுமா அப்படின்னு தெரியல. தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு வேத வசனத்துக்கு பின்னாடி ஒரு அமைப்பு இருக்கு. மனுஷனாகிய உலகத்து மனிதர்கள் ஒரு மரக்கட்டையை வெட்டி அந்த மரக்கட்டையை சாமி ஆக்குறாங்க. அந்த காலத்துல சின்ன வயசுல உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல, வீட்டுல பொம்மைங்கெல்லாம் மரக்கட்டையிலேயே பொம்மை கொடுப்பாங்க. மரக்கட்டையிலே இருக்கும் பொம்மைங்க, கருப்பா இருக்கும் பொம்மைங்க, அழகா அதை செதுக்கி மரக்கட்டை பொம்மைங்க இருக்கும். அந்த மாதிரி மரக்கட்டையில பொம்மைகளை செய்து அந்த நாட்கள்ல அதை விக்கிரகங்களாய் நாட்டுவார்கள். அதுல மீதமாய் போன கட்டைகளை வெட்டி அதை அடுப்புல போட்டு சமைச்சு அதில் கறிக்கு சமைச்சு சாப்பிட்டு அதை நாட்டி வச்சு வணங்குவான். ஆனா அந்த தெய்வங்கள் எல்லாம் அவர்களை நினைப்பது இல்லை. அந்த தெய்வங்கள் எல்லாம் அவர்களை காப்பாற்றுவது இல்லை. அந்த தெய்வங்கள் எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்வதில்லை. இவைகளை நீ நினை. ஆமென் சொல்லுங்க. அவங்க இருதயம் என்ன ஆயிடுச்சான்? வஞ்சிக்கப்பட்டு போச்சு. அறியாமலும் உணராலும் காணாதபடிக்கு. வாசிங்க அந்த 18ஆம் வசனம் வாசிங்க. இருக்கிறார்கள். உணர்வே இல்லாதபடி அவர்கள் இருதயம் அடைக்கப்பட்டு போச்சுப்பா. இதெல்லாம் நினை. நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? உன்னை மறக்காத ஒரு தெய்வம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உன்னை மறக்காத ஒரு தெய்வம். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உன்னை படைத்தது நானு, உன்னை உருவாக்கினது நானு. என்ன நிமிர்ந்து பாருங்க. உருவாக்கினது நானு. பாருங்க, தேவன் உலகத்துல எவ்வளோ ஜாதி இருக்குது. என்னென்னமோ ஜாதி இருக்குதுல. கொசவன், செட்டியாரு, மோழியாரு, ஆச்சாரி, கீச்சாரி, எத்தனையோ ஜாதி இருக்கு. இத்தனை ஜாதிகளிலும் அவர் நம்மை அவருடைய பரிசுத்தத்தை ஜாதியாய் பிரித்தெடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. நமக்கென்று ஒரு ஜாதியை கொடுத்துட்டார். இந்த ஜனங்களை கவனிங்க. இஸ்ரவேலர்களை 400 வருஷம் வெறும் 70 பேரா போனவங்களை எகிப்துல பழுக பண்ணி அவர்களை அங்க உருவாக்கினார். என்ன பண்ணாரு? அவங்க 2 கலைகள்ல உருவாக்கினாங்க. கவனிக்கணும் நான் சொல்றத. 2 கலைகளில உருவாக்கினார். ஒன்னு ஆர்கிடெக்ட். சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. கட்டிடம் கட்டுகிற கலையில இஸ்ரவேலர்களை யூதர்களை அடிச்சுக்கிறது யாருமே ஆள் கிடையாது. இன்னைக்கு யுஏஇ, அரபு எமிரேட்ஸ், துபாயில பெரிய பெரிய கட்டடம் கட்டுறாங்க தெரியுங்களா? அதுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டு கொடுக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா யூதர்கள். இதை எங்க உருவாக்கினார்னா எகிப்துல உருவாக்கினார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது எதுல தெரியுமா உருவாக்கினாரு? அக்ரிகல்ச்சர்ல உருவாக்கினார், விவசாயத்தில் உருவாக்கினார். அவங்க காணாலியே நீர் பாய்ச்சி அந்த எகிப்து தேசத்தையே செழுமையா வச்சிருந்தாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப இந்த ஜனத்தை கர்த்தர் என்ன பண்ணார்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்களேன், நீங்க கஷ்டப்படுறது, நீங்க துன்பப்படுறதெல்லாம் கர்த்தர் உங்களை உருவாக்குகிறார்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்களேன். அவர் உருவாக்கி இந்த ஜனங்களை கொண்டு வந்து வனாந்தரத்துல அவங்கள மறக்கலன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அத்தனை லட்ச ஜனத்துக்கும் தினமும் சாப்பாடு கொடுத்தார். அந்த கோத்திரத்துல ஒருத்தனுக்கு ஒன்னா என்ன இல்ல, குறைவே இல்லை. யாருக்காவது ஏதாவது குறைவுபட்டுதா? 4 பேர் சம்பாதிக்கிற குடும்பத்துல போய் கேட்டு பாருங்களேன், 25ஆம் தேதிக்கு மேல காசு இல்லைன்றாங்க. 1 லட்சம் ரூபாய் அனுப்புறாரு ஒரு சகோதரர் அவங்க மனைவிக்கு. அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் 20ஆம் தேதிக்கு முன்னாடி வந்துருங்க, மிஷினரி கலெக்ஷன் வாங்க, என்கிட்ட காசு இருக்காதுன்றாங்க. 4 பேர் சம்பாதிக்கிற குடும்பத்திலேயே நிறைய குறைவு, பண பற்றாக்குறைன்றீங்க, காசு இல்லைன்றீங்க, காசுக்கு தடுமாறுறீங்க. ஆனா 40 லட்சம் பேருக்கு டெய்லி சாப்பாடு போட்டவர். ஏன் தெரியுமா? நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை என்பதை கை நீங்க தட்ட மாட்டீங்க, அடுத்த வாரமா தட்டுங்க. நீ என்னால என்ன பண்ணுவதில்லை, நீ என்னால என்ன பண்ணுவதில்லை, மறக்கப்படுவது இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க?
தேவன் நம்மள மறக்கிறதே இல்லைங்க. ஆமென். தினமும் ஆகாரம் கொடுக்கிறாரா? தினமும் சாப்பிடுறீங்களா? ஒன்னு புரிஞ்சுக்கங்க, அவர் தான் உங்களை போஷிக்கிறார், அவர் தான் உங்களை நடத்துறார். ரெண்டாவது அந்த கோத்திரத்துல பலவீனப்பட்டவன், அந்த கோத்திரத்துல ஒரே ஒரு ஆளு கூட வியாதி வரலங்க. 35 லட்சம் பேருக்கு ஒரே ஒருத்தவங்க கூட வயிறு வலின்னு போய் படுக்கல, ஒருத்தவங்க கூட காலில் அடிபட்டுச்சுன்னு போய் படுக்கல, ஒருத்தவனுக்கு கூட டிபி வரல. என்ன டிபி வரல, டயாபெட்டிக் வரல, பிபி வரல. சார் பிபிங்கெல்லாம் கொஞ்சம் நிமிர்ந்து பாருங்க. பிபி என்ன பண்ணல, வரல. ஏன் சார் வரல? அவர் உன்னை நினைத்து அந்த வனாந்தரத்துல, அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப தனக்குன்னு ஒரு ஜனத்தை வனாந்தரத்துல குறைவில்லாம பலவீனப்பட்டவன ஒருத்தனை கூட பார்க்காதபடி, பிரச்சனை வரலையா, எதிரிகள் வரல, எல்லாமே இருந்தது. இதுக்கு நடுவுல அற்புதமா நடத்தினார். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? அததான் சொல்றா, இவைகளை நின இந்த தெய்வம் அவங்களை கைவிட்டுச்சு, நீ முற்பிதாக்கள். அதான் சொல்றாரு யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை என்னன்னா உங்க அப்பா அம்மாவை நான் நடத்தினத நினை. தெய்வத்துக்கு மனுஷனுக்கு என்ன தெரியுமா வித்தியாசம்? தெய்வத்துக்கு மனுஷனுக்கும், மனுஷன் கெட்டது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சிருப்பான், நல்லது எல்லாத்தையும் மறந்துடுவான். தெரியுமா உங்களுக்கு? தெய்வத்தினுடைய என்ன தெரியுமா குணம்? பாவத்தை எல்லாம் மறந்துடுவாரு, செஞ்ச தப்பெல்லாம் மறந்துடுவாரு, நம்ம செஞ்ச நல்லதம். சொல்லுங்களா ஆமென் சொல்லுங்க. இதுதான் மனுஷனுக்கும். பாருங்க, நினைக்கிறதுனா என்ன பாஸ்டர்? நினைக்கிறதுனா என்ன தெரியுமா? நினைக்கிறதா அண்ணா சோப்பியை நினைச்சிக்கினேன், ராஜா நினைச்சிக்கினேன், சரவணன் நினைச்சிக்கினேன், அமுதா நினைக்கிறது இல்ல. நினைக்கிறதுனா உன் பிரச்சனை என்னன்னு பாக்குறது. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் ஒரு வீட்டுக்கு ஜன்னல் போடுறது கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன். நான் அனுப்புற ஆள் போடுங்க, ரொம்ப குவாலிட்டியா போடுவாரு, ஜன்னல் போட்டு கொடுப்பாங்க, நீங்க போட்டுங்கன்னுட்டேன். அவர் கொஞ்சம் குவாலிட்டியா பாஸ்ட் சொல்லிட்டாரு, கண்ணாடி பிளைனா இருக்கு, நல்லதா வரும். டெய்லி காலையில எழுந்த உடனே என்ன ஞாபகம்? இயேசுநாதருக்கு பதில் ஜன்னலா ஞாபகம் வருது எனக்கு. எழுந்ததுல இருந்து என்ன ஞாபகம் வருது? நீங்க நம்புவீங்களா? நான் சொல்றது சத்தியம். ஜன்னலா அவங்க கேட்கறாங்களோ இல்லையோ, ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது போன் பண்ணி, பிரதர் என்னாச்சு ஜன்னல்? ஐயா நீங்க வேலையா இருக்கீங்க. நான் வேலையா இருக்குது இருக்கட்டும் ஐயா, ஜன்னல் என்ன ஆச்சு? இன்னும் வரலையா? உடனே அவனுக்கு ஒரு போன், ஐயா அதோ செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஐயா, கொஞ்சம் நல்லா போடுறையா. அந்த ஜன்னல் போட்டு முடிகிற வரைக்கும் அந்த வீட்டுக்காரங்களுக்கு தூக்கம் வந்ததோ வரலையோ, எனக்கு தூக்கம் வரல. நான் அப்படிதான் ஒரு வேலையை எடுத்துட்டேன்னா என்ன பண்ணுவேன்? நான் ஒரு சாதாரண பாஸ்டர் அப்பா, என் ஜனத்துக்காக இப்படி செய்யறடா. என்னை தாயின் கருவில உருவாக்கி கையை நல்லா தட்டி அவர் எவ்வளவு எல்லாமே அது போட்டு முடிச்சு நான் அதை போய் திறந்து பார்த்துட்டு வந்தோன்னு தான் காலைல ஜன்னல் ஞாபகமே வரல. ஆமேனா சொல்லுங்களா? ஆமே. நினைக்கிறதுனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நினைக்கிறது. நீங்க நினைன உடனே என்ன நினைக்கிறது? உடனே நினைச்ச உடனே கிரேசியை நினைக்கிறேன்னா, கிரேசி இப்ப நினைச்ச உடனே டேவிட் ஞாபகம் வருது. கை சரியாயிடுச்சான்னு தெரியலையே, கீர் போட முடியலையா, எப்படி போறான்னு தெரியலையே மனுஷன். புரியுதா உங்களுக்கு? நினைக்கிறதுனா உங்க பிரச்சனையை நினைக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. நாம எதை நினைப்போம்னா கெட்டதையே நினைப்போம். எதை நினைப்போம்? பாருங்களேன், கல்யாணத்துக்கு போவோம் பார்த்துருக்கீங்களா? அதுல 50 பேர் 40 பேர் நம்மளை பிடிச்சவங்க எப்படி இருக்கிறப்பா, நல்லா இருக்கிறியா, எப்படி மனைவி நல்லா இருக்கா, பிள்ளை நல்லா இருக்கா, படிச்சு முடிச்சிட்டானா, வேலை கிடைச்சிச்சா, இப்படின்னு 10 பேர் நம்மளை அன்பா விசாரிப்பான். அந்த 10 பேரை விட்டுருவோம். ஒரு ஆள் யாரோ ஒன்று நம்மளை பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கும். ஒரு ஆள் அந்த 10 பேரை மறந்துடுவோம். பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்தது இல்லையோ? நீங்க கல்யாணத்துக்கு போனது இல்லையோ? அமெரிக்கால இருந்து வந்திருக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. இந்த 10 பேர் நம்மளை விசாரிச்சா பாத்தீங்களா? பிள்ளை நல்லா இருக்கானா, எக்ஸாம் எழுதி இருக்கானே, இதை விட்டுடுவோம். அந்த ஒரு குத்தி இருக்குது பாருங்க, அதுக்கு பேர் தான், அதுக்கு பேர் குத்தி, வத்தியோ அது திருப்பினா அப்படியே மூஞ்சி சின்னதாயிடும். மண்டா பெரிய விளாட்டம் அப்படின்னு பாருங்க. அதே நினைச்சுக்கின்னு சாப்பிடாம அப்படியே கண்ணீரோட கம்பளையோட வீட்டுல அப்படியே கண்ணீரோட படுத்துரும். ஆனா 15 பேர் விசாரிச்சிருக்கிறான். நீங்க ஸ்கூல்ல கூட பாருங்களேன், நம்மளுக்கு 2 மார்க் சேர்த்து போடுறேன்டா, நீ இந்த வாட்டி அடுத்த வாட்டி பாஸ் பண்ணணும்னு நம்ம மேல கிரேஸ் வச்ச டீச்சர் எல்லாம் வந்துருவோம். ஆனா அந்த பிடி மாஸ்டர் பாத்தீங்களா, மூஞ்சி யாருக்குன்னா மறந்துருக்க, கொம்பு வச்சு அடிப்பான். நீங்க ஹாஸ்டல்ல படிச்சிருந்தா தெரியும். ஹாஸ்டல்ல நம்மள ஃபேவரா இருப்பான். அந்த ஹாஸ்டல் வார்டன் மூஞ்சியே தான் ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு. இவங்களாம் சொல்லுங்களேன், நம்ம குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கெட்டதெல்லாம் ஞாபகத்துல வச்சிருப்போம், நல்லது நான் சொல்லுவாங்க வச்சுக்கிறேன் பாஸ்டர், 10 வருஷமா ஞாபகம் வச்சு பிபி ஏறிக்கும். அல்லேலூயாவா, ஆமேனா. தெய்வம் சொல்றாரு, அப்பா நான் உன்னை நினைக்கிறேன். நான் எதை தெரியுமா நினைக்கிறது இல்ல, உன் மீறுதல்களை. இவங்க வேலை என்ன தெரியுமா? வனாந்தரத்துல கர்த்தருக்கு விரோதமா முறுமுறுத்தான், வனாந்தரத்துல கர்த்தருக்கு விரோதமா எழும்புனா, நல்ல தேசத்துல கொண்டு விட்டு ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறமா நல்லா இருப்பானான்னு பார்த்தா, ஆசீர்வதிச்ச தேவனை விட்டுட்டு விக்கிரகத்தை புடிச்சிட்டான்.
இவ்வளவு செஞ்ச பிறகும் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கை தட்டிடுங்களேன் ஒரு தடவை. இவ்வளவு செஞ்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, நீ என்னால என்ன பண்ணுவதில்லை. எப்போ உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டம்பா, உன் மீறுதெல்லாம் கார் மேகத்தை போல அகற்றிட்டம்பா, நீ என்னிடத்துல திரும்ப. இந்த மாதிரி தெய்வம் எங்கன்னா நீங்க பார்த்துருக்கிறீங்களா? நான் பார்த்த தெய்வம்லாம் எங்க ஊர்ல என்ன தெரியுமா, தப்பு பண்ண அந்த உருண்டையை எடுத்து அந்த படைக்கிறதுக்கு முன்ன சாப்பிட்டா கண்ணு குத்துற தெய்வம் தான் இருந்தது. மூணு 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 கம்பி வச்சு நிற்கும். இந்த ஸ்டீல் கம்பிங்கள வெல்டிங் அடிச்சு அதில் என்ன பண்ணியிருப்பான், பெயிண்ட் நிற்கும். எனக்கு அந்த உருண்டை எடுக்கும் போதெல்லாம் அந்த கம்பி தான் ஞாபகம் வரும். ஒருவேளை ராத்திரி அந்த கம்பி வந்து என் கண்ணை குத்திருமோ, அந்த வேலை எடுத்து அந்த வேலை எடுத்து அந்த குத்திருவாரோ. அவரு எப்படி வருவார் குன்றத்தூர்ல இருந்து நினைச்சுன்னு இருப்பேன் நான். சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. எப்படி திருச்செந்தூர் எங்க ஆயா அடிக்கடி சொல்லும், திருச்செந்தூர் முருகன் பேரை வச்சுக்கிறவனுக்கு அந்த பேர் இயேசுவின் நாமத்தில் வராமல் இருப்ப வச்சிருக்கிறேன். எட்டினா டே கண்ணை குத்துண்டான். உண்மையா சொல்றேன், கண்ணை குத்த கூடாதுன்னே திருப்பி சாப்பிட்டேன். நான் திருடுனதுக்கு என் கண்ணை குத்தி இருந்தா நான் ஒரு கண்ணு குத்தி இருக்கணும். அல்லேலூயாவா, ஒரு ஆமேன் சொல்லுங்க. டெம்ட் ஆகும்ல, கண் எதிரியே அவ்வளவு சுட்டு குண்டாம் பூரா இட்லி குண்டாம் பூரா வச்சுட்டு ஆயா பாத்துக்கிட்டான்ட்டு போறதுக்கு நான் தான் செக்யூரிட்டி. எங்க வீடு எங்கன்னு கேட்டு, எங்க வீடுல நம்ம இங்க நான் நிக்கிறேன்ல, இங்க இருந்து அந்த அந்த போட்டிருக்க கொட்டா தாண்டி எங்க வீடு அவ்வளவு நீட். இந்த தெருவுல இருந்து அடுத்த தெருவுக்கு வரும் எங்க மாமா வீடெல்லாம். எங்க வீடெல்லாம் அவ்வளவு பெரிய வீடுங்க. இங்க இருந்து எட்டி பாத்துக்கினே 3 கதவு தாண்டி வந்தேன். எங்க ஆயா 2 சாப்பிட்டுருவேன் எடுத்து எட்டி ஆனோம் பாரு சாப்பிடலாயான்னு. எனக்கு பயம் இருந்தது சார். ஆனா இந்த தெய்வம் என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணாலும் சரிதான், உன் வாழ்க்கையில கையை தட்டி சொல்லு, ஓ ராபாஷே, நீ என்னால. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. மனுஷனுடைய நன்மை செஞ்சவங்கள உதவி செஞ்சவங்கள மறந்துடுவோம், தீமை செஞ்சவங்கள நம்ம ஞாபகத்துல வச்சுன்னு இருப்போம். ஆனா ஆண்டவர் மத்தேயு 10:42 சொல்றாரு, என் நாமத்தின் நிமித்தம் ஒரே ஒரு கலசம் தண்ணி, இன்னும் எவ்வளவுப்பா, ஒரே ஒரு தண்ணி என் பிள்ளைங்களுக்கு, என் நாமம் தரிச்ச பிள்ளைங்களுக்கு. வாசிங்க 10:42. சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இங்கிலீஷ்ல அழகா ரிமைண்டட். நீங்க என்ன செஞ்சீங்களோ, ஒரு சிறு காரியத்தை தெரிந்தோ தெரியாமலோ அவர் ராஜ்யத்துக்கு செஞ்சிட்டா அவர் மறக்கவே மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? மறக்கவே மாட்டார் பிரதர். இவ்வளவு தவறு செய்த அந்த இஸ்ரவேல் ஜனத்தையே சொல்றார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீங்க எவ்வளவு செஞ்சிருக்கீங்க, தண்ணியா கொடுத்திருக்கிறீங்க, மீன் குழம்பே கொடுத்தாலாம் இங்க இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாவா இல்லையா? கூப்பிட்டு வச்சு மீன் குழம்பு போட்டாங்களாப்பா, போட்டாங்களா? கறி கொடுத்த ஆள் இருக்குது. யாராவது ஒரு வீட்டுக்கு, ஒரு சில வீடெல்லாம் இப்ப பாக்குறேன், பேக்கா கொடுத்து அனுப்புறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்குது. தண்ணி கொடுத்தா கூட நினைவுல வச்சிருக்கிறேன். நான் ஒரு சம்பவம் சொல்லியிருக்கேன், எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. ஒரு பாஸ்டர் ஐயா ஒரு கிராமத்துல போய் பொது முழுசா ஊழியம் தொடங்கினார். சின்ன பிள்ளைங்களாம் வச்சு சண்டே ஸ்கூல் ஊழியம் தொடங்கினார் பாருங்க. அப்போ அந்த பாஸ்டர் ஐயாவுக்கு அந்த காலத்துல பிலிம் வரும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது? அதுல சின்ன ப்ரொஜெக்டர் மாதிரி இருக்கும். பிலிம் உள்ள போட்டீங்கன்னா பெருசா தெரியும். அப்போ அந்த காக்கா, விதவை காக்கா படத்தை போடுறதுக்காக பிலிம்கள் எடுத்து போயிட்டு அந்த ஸ்கிரீன் கட்டுறாரு. ஒரு பக்கம் கட்டிட்டார் கயிறு போட்டு, இன்னொரு பக்கம் கட்டுறதுக்கு புரியல. அப்ப பிள்ளைங்க கிட்ட பின்னு கேட்கிறார். பின்னு என்ன நிமிந்து பாருங்க, பின்னு கேட்கிறார். ஒரு பின்னு இருந்தா கொடுங்க குத்தணும்ன்றார் பாருங்க. பிள்ளைங்க கிட்ட பின்னு இல்ல. ஒரு பிள்ளைய சண்டே ஸ்கூல்ல கொண்டு வர விடுற அம்மா, ஐயோ அந்த ஐயா பின்னு கேட்கிறாருன்னு பின்ன கழட்டி என்ன பண்ணிட்டா, கொடுத்தா பாருங்க. அந்த பின்னை வாங்கி மாட்டி அந்த படத்தை போட்டார் பாஸ்டர். அந்த ஊர்ல ஊழியம் செஞ்சார். கர்த்தருடைய கிருபையினால அந்த பிள்ளைய கொண்டு வந்து விடுற அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்க அப்பா ரட்சிக்கப்படல, ஆனா ஆலயத்துக்கு வருவார் போவார். நாட்கள் நகர்ந்தது. கிட்டத்தட்ட 18 வருஷம் கழிச்சிடுச்சு. இப்ப அந்த பிள்ளைக்கே கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த தகப்பனார் இருக்கா பாருங்க, அந்த பொண்ணோட தகப்பனார் ஒரு நாயுடு வீட்டுல லாரி ஓட்டிட்டு இருந்தார். இந்த கிரஷர் வச்சு பண்ற நாயுடு வீட்டுல லாரி ஓட்டிட்டு இருந்தார். 18 வருஷம் கழிச்சு அந்த நாயுடு இந்த தம்பியை கூப்பிட்டாராம். கூப்பிட்டு, எப்பா பிள்ளைங்கெல்லாம் அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாங்க, அதனால என்னையும் அமெரிக்காவுக்கு, அம்மாவும் நானும் அமெரிக்கா போயிடுறோம், கிரஷர் எல்லாம் வித்துட்டோம், லேண்டை வித்துட்டோம், இந்த வீடை மாத்திரம் பிள்ளைங்க பூட்டி போட சொல்லிட்டாங்க, எல்லா லாரியும் வித்துட்டேன்ப்பா, என்கிட்ட நீ 15 வருஷம் உண்மையா வேலை செய்யற, அதனால என் மூத்த மகன் சொன்னா அந்த 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 ஆளுக்கே அந்த லாரியை ஃப்ரீயா கொடுத்துருங்க. கை தட்டாதீங்க, அந்த லாரியை ஃப்ரீயா. அவனால நம்பவே முடியல. நீங்க நாயுடு கிட்டலாம் துட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? யாருன்னா நாயுடு இருந்தா கோச்சிக்காதீங்க, நாயுடுவே கோச்சிக்காதீங்க. வாங்குறது ரொம்ப, நீ நாயுடா ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்னா கடுமையா வேலை வாங்குவாங்க நாயுடுலாம். ரொம்ப காசுல கராரா இருப்பாங்க. செட்டியாருங்க அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, காசுல கராரா இருப்பாங்க. லாரியே ஃப்ரீயா கொடுத்தவொன்னு இவர் அழுவுறாரு. அந்த அந்த புக்குக்கெல்லாம் கொடுத்தவொடனே வீட்டுக்கு கொண்டு வந்து மனைவி கிட்ட கொடுக்குறாரு. மனைவி கிட்ட கொடுத்த உடனே மனைவி சொல்றா, எப்படிங்க கொடுத்தாரு அந்த ஆளு, சம்பளமே பார்த்து கொடுப்பாரு, எப்படி கொடுத்தாரு, எனக்கே ஒன்றும் புரியல, எனக்கே ஒன்றும் புரியல. லாரி எடுத்து நேரம் சர்ச்சுக்கு போனாங்க.
பாஸ்டர் கிட்ட, பாஸ்டர் இந்த மாதிரி இந்த லாரி எனக்கு சொந்தமா கொடுத்துட்டாரு எங்க ஓனர். அப்படியா, சரின்னு பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே அந்த பையன் ஒழுங்கா சர்ச்சுக்கு கூட வரமாட்டான், சம்பாளத்துல தசம்பாகம் உண்மையா கொடுக்க மாட்டான், அந்த பொண்ணு தான் ஏதோ கையில காயில கடையில போடும், ஏன் என்ன ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்கு லாரி கொடுத்ததுக்கு என்ன ஆரணம் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணின்னு இருந்தாராம் பாருங்க. ஒரு நாள் ராத்திரி ஆண்டவர் வந்து சொப்பனத்துல இந்த தேவ ஊழியருக்கு வெளிப்படுத்தினாரா, என்னன்னு, மகனே இந்த ஊருக்கு முதல்ல வரும்போது ஒரு இரும்பு பின்னு அந்த மக கொடுத்தால, கை தட்டிட்டுங்கள, ஒரு இரும்பு பின்னு கொடுத்தால, அதை என் கணக்கில் வைத்திருந்தேன், அதை என் கணக்கில் வைத்திருந்தேன், அதை என் கணக்கில் வைத்திருந்தேன். அவ இரும்ப கொடுத்ததுக்கு அவளுக்கு இரும்பாவே கொடுத்துட்டேன். அதை கணக்கு போட்டு வச்சு அந்த அலுமினியம் அந்த எவ்வளவு இருக்கும் பின்னு எடை மிஷின்ல வச்சா 1 கிராம் இருக்குமா, இப்போ 1000 லாரியை கொடுத்துட்டேன். கை தட்டுங்களேன், என் தெய்வம் யார் தெரியுமா? கையை நல்லா தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். அதனால தான் அடிக்கடி சொல்லுவோம் பாருங்களேன், நீங்க ஜெபிக்க ஒரு பிரச்சனையில, ஒரு போராட்டத்துல, அல்லது ஒரு 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 நெருக்கமான நிலையில, வியாதியில ஜெபிக்க முட்டி போட்ட ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்லணும்? நான் செய்ததை நினைத்தருளுங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒன்னாவது இருக்கணும். எசேக்கியாவுக்கு வியாதி வந்துடுச்சு, 39 வயசுல, குழந்தை இல்ல, சுகர் வியாதி வந்து உடம்பெல்லாம் பொளந்து போச்சு. பொளந்த உடனே தீர்க்கதரிசி ஏசாயா வந்து சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? எசேக்கியா நீ செத்து போக போற, உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு பாருங்க. எசேக்கியா என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? கர்த்தாவே நான் உமக்காக செய்ததை நான் இயேசுநாதர் எப்படி கவர்றேன் தெரியுமா? இயேசுநாதர் அப்பப்ப தேட்டு 5 லட்சம் 10 லட்சம் எப்படி வாங்கிறேன் தெரியுமா? இங்க வந்து முட்டி போட்டனா 2-3 சொல்லுவோம், ஆண்டவரே நான் செய்ததெல்லாம் நினைத்தருளும். எவ்வளவு உபவாசம், எவ்வளவு ராத்திரி ஜெபம், எவ்வளவு அழுது இருக்கிறேன். ஒரே ஒரு இடத்துல சுவிசேஷம் சொல்றது இங்க இருந்து 40 கிலோமீட்டர் போயிருக்கிறேன். வசதி இல்லாத போது நான் செய்ததெல்லாம் உங்க ராஜ்யத்துக்காக நினைத்தருளும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி சொல்றது உங்ககிட்ட ஏதாவது ஒண்ணு இருக்கணும். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? அப்படி சொல்லணும். ஏதாவது பிரச்சனை வரும்போது, ஆண்டவரே உமக்காக எவ்வளவு கொடுத்திருக்கிறேன், ஆண்டவரே உமக்காக எத்தனை ஜபத்துக்கு ஓடி இருக்கிறேன், சிறு பிள்ளைங்க ஊழியத்துக்கு ஓடி இருக்கிறேன், ஆண்டவரே பிள்ளைங்களை போய் அவமானமா தான் இருக்கும் கூப்பிட்டு இருக்கிறேன், ஆண்டவரே வெயில்ல நடந்து டிராக்ஸ் கொடுத்திருக்கிறேன், ஆண்டவரே என் உடம்ப கூட பார்க்காம நான் வெள்ளிக்கிழமை ஆன உபவாச கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன். இப்படி ஏதாவது ஒன்று நீங்கள் அவர்கிட்ட ரிமைண்ட் பண்றதுக்கு உங்க கையில ஒண்ணு இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவன் சொல்றான், நினைத்தருளும் ஆண்டவரே. ஏங்க 35 ஸ்டெப் போலங்க பரலோகத்துல. நான் சொல்ற ஜபத்தை விட வேகம் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. உடனே சொல்றாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், போடா என் தாசன் எனக்கு செஞ்சதை நான் நினைச்சிட்டேன். அவர் மறக்கல. ஆனா இவன் இந்த பிரச்சனை எப்படி கையாளுறான்னு பாக்குறாரு. எத்தனை பேர் பேசுறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரதர் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை வரட்டும். நான் இன்னைக்கு சொல்றேன், நீ கர்த்தருக்காக செய்ததை எல்லாம் மறந்து விட என் தேவன். அல்லேலூயா. அதனால்தான் லூக்கால சொன்னார் 12ஆம் அதிகாரம் 6-7, அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். வாசிங்க 12:6 வாசிங்க. லூக்கா 12:6. 2 காசுக்கு எவ்வளவு பிரதர் கிடைக்குது? 2 கிடைக்கல, 5 கிடைக்குது. அவ்வளவு சீப்பு. 2 காசுக்கு ஸ்பாரோ சிட்டுக்குருவிகள் கிடைக்கிறது. அவைகள் ஒன்றாகிலும் தேவனால என்ன பண்ணுவதில்லை? மறக்கப்படுவது இல்லை. உங்க தலையில் இருக்கிற மயிரெல்லாம் எண்ணப்பட்டு இருக்கிறது. ஆகையால் பயப்படாதீர்கள். அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கலாம். நீங்க யார் தெரியுமா எனக்கு? ஏன் தெரியுமா? எனக்கு அவ்வளவு செஞ்சிருக்கிறீங்க. எனக்கு என்ன தெரியுமா பிடிக்கும்? சின்ன வயசுல இருந்து நான் ரட்சிக்கப்பட்டது 25-24 வயசுல. எனக்கு ரொம்ப பிடிச்சதை நான் சொல்லட்டுமா? எல்லாமே மனைவி உட்கார வச்சு நான் டூப்புடுற பாஸ்டர் நான் கிடையாது. மனைவி இல்லாம ஊழியம் செய்யற பாஸ்டர் கிடையாது. எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? தேவாலயத்தில் இருக்கத்தான் பிடிக்கும். கேட்டு பாருங்க. வேலையில இருந்து வந்து ட்ரெஸ்ஸை மாட்டிக்கு நேரம் எங்க தெரியுமா போவேன்? போய் சர்ச்சில் போய் உட்காந்து கிடப்பேன். எங்க பாஸ்டர் விசிட்டிங் கூட்டு போவாரு. எங்க பாஸ்டர் அங்க கூட்டு போவார். விசிட்டிங் உள்ள போறதுக்கு அந்த வீட்டு உள்ள பேச முடியாம சூழ்நிலை, என்ன உள்ள கூட்டு போக முடியாத சூழ்நிலை தான் வெளியில நிக்க வச்சுட்டு போயிடுவார். வெளியிலே நின்று இருப்பேன், கொசுகடியிலே நின்று இருப்பேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் ஸ்கூட்டர்ல போயிருப்பாரு. எவ்வளவு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நின்று இருப்பேன். அவர் கூட இருக்கிறதுனா அவ்வளவு பிடிக்கும். அதனால தான் நான் ஒரு சபையில ஊழியத்துக்காக போனேன் பாருங்க. அந்த பாஸ்டர் எனக்குள்ள இருக்கிற என்ன கூடவே வச்சுக்கிட்டாரா இல்லையா? அவர் கூடயே தான் இருப்பேன். ஏன் தெரியுமா? நான் அவ்வளவு செஞ்சிருக்கிறேன், சபைக்கு அவ்வளவு ஓடி இருக்கிறேன். இதனுடைய விளைவுகள் தான் இன்னைக்கு கர்த்தர் என்ன ஊழியக்காரனா மாத்தி வச்சிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
அல்லேலூயா. நான் சொல்றேன் என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ தேவனால் மறக்கப்படுவதில்லை, உன் குடும்பம் தேவனால் மறக்கப்படுவதில்லை, உன் தொழில் தேவனால் மறக்கப்படுவதில்லை. மனுஷங்க என்ன மறந்துட்டாங்கன்னு சொல்றியா? உன்கிட்ட நன்மை பெற்று உன்னால லாபம் அடைஞ்சு இன்னைக்கு அப்படி கசகி தூக்கி போட்டாங்க பாஸ்டர், என்ன ஒரு பொருட்டா எண்ணுவதில்லைன்னு சொல்றியா? நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீ அவரால் மறக்கப்படுவது இல்லை. உன்கிட்ட இருந்து நன்மை பெற்றவர்கள் உன்னை மறந்திருக்கலாம். யோசேப்பே, அந்த பானை பாத்திரக்காரன் உன்னை மறந்துட்டானா? நான் சொல்றேன், அவன் மறந்தது நல்லது. எத்தனை பேருக்கு புரியுது? என்ன நிமிர்ந்து பாருங்க, யாரெல்லாம் உங்களை மறந்துட்டாங்களோ மறக்க வச்சவர் தெய்வம், மறக்க வச்சவர் கர்த்தர். அவன் நினைச்சிருந்தா அவன் தான் உன்னை ஆசீர்வதிச்சேன்னு சொல்லியிருப்பான். கர்த்தரே அவனை மறக்க வச்சாரு. அல்லேலூயா. சிஸ்டர், நீ யாருமே பார்க்காம எந்த விதமும் முகாந்திரம் பார்க்காம உதவிகளை தாராளமா செஞ்ச, எனக்கு தெரியும். அவங்க நல்லா இருக்கணும்னு செஞ்ச. ஆனா இன்னைக்கு நீ செஞ்சதையே தப்பா பேசி உன்னை மறந்துட்டாங்க. யாரோட கர்த்தர் பேசுறாரு? நான் சொல்றேன், ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. எதெல்லாம் பாஸ்டர் கர்த்தர் மறக்க மாட்டாரு? எதெல்லாம் மறக்க மாட்டாரு? சங்கீதம் 56 சங்கீதம் 8 வசனம் வாசிங்க. 56:8. சீக்கிரமா நான் முடிக்க போறேன். என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையோ, அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. பட்டியல் போட்டு நினைவில் வைத்துள்ளாராம். ஒரு டிரான்ஸ்லேஷன்ல நீங்க எவ்வளவு கண்ணீர் விட்டீங்களோ அத பட்டியலில் எழுதி வைத்திருக்கிறார். கணக்கில் வைக்கிறதுனா என்னங்க ராஜேந்திரன் பிரதர்? என்ன கணக்கு வச்சுக்கிறீங்க? ஒழுங்கா கொடுக்குறாங்களா சந்தா காசுல எல்லாம்? ஹலோ, சந்தா காசு கொடுங்க. சந்தா காசே வர்றதில்ல. கவனிங்க. அவரை இப்ப நான் கேட்கிறேன், பிரதர் கிரேஸ் என்ன எவ்வளவு நாள் கொடுத்துருக்குது? டக்கால்னு தூக்குறாரு. தூக்கணும்னு பார்த்தார், பாஸ்டர் பிப்ரவரியோட நிறுத்திட்டு இருக்குது. ஏன் நிறுத்திச்சு? 100 ரூபாய் இல்லையா அதுகிட்ட? ஆமேன் சொல்லுங்க. பட்டியல் போட்டு வச்சிருக்கிறார். இவர்கிட்ட ஒரு பட்டியல் இருக்கு சார். ஒரு மனிதன் இவரே வைத்திருக்கும் போது சகலத்தையும் படைத்த சர்வ வல்லவராகிய தேவன் சொல்றாரு, மகளே உன்னை நான் எதை தெரியுமா நினைவுல வச்சிருக்கிறேன்? எதை தெரியுமா நினைவுல வச்சிருக்கிறேன்? நீ எங்கெல்லாம் அழுதாயோ, எதற்கெல்லாம் அழுதாயோ கையை தட்டி சொல்லுங்க. பட்டியல் போட்டு நினைவுல வைத்துள்ள ஒரு தேவன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நான் கேட்கிறேன், இப்படி கேட்கிறேன். மெர்சி, போன வாரம் அழுதியா? போன வருஷம் அழுதியா? சோபி அழுதியா? என்ன டேட் சொல்லு தெரியுமா? ராஜன் அழுதியா? டேட் தெரியுமா? தெரியாது. ஆனா அவரை மாதிரி ஞாபகம் யாரும் ஏசுநாதரை மாதிரி ஞாபகம் வச்சு உலகத்துல யாருமே கிடையாது. யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல திறக்காதீங்க பாருங்க, நான் டைம் ஆயிடுச்சு. அப்படியே ஓரமா போது இஸ்ரவேல் ஜனங்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம ராஜபாதியா ஓரமா போறாங்க. திடீர்னு அமலேக்குன்னு ஒருத்தன் இருக்கிறான். திடீர்னு வந்து வழி மறிச்சு, இவங்களுக்கு யுத்தமே தெரியாதுங்க. முதல்ல சண்டைக்கு வந்துட்டான். சண்டைக்கு வந்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. சண்டை தெரிஞ்ச மோசே மேல ஜெபம் பண்றாரு. ஆமென். ஆசரிப்பு கூடாரத்துல இரவு பகலா இருக்கிற யோசுவா கீழே யுத்தம் பண்றாரு. ஜெயிக்கிறாங்க. இது வந்து கர்த்தர் மனசுல அப்படியே வச்சுக்கினார், கருவா வச்சுக்கினார். என்ன பண்ணிட்டாரு? கருவா வச்சுக்கினாரு. பல 1000 ஆண்டு தாண்டுது. அதுக்கு நடுவுல நியாயாதிபதிகள், அவன் 40 வருஷம், இவன் 20 வருஷம், அவன் 60 வருஷம், எவனோ ஆண்டாம் பாருங்க. நாட்கள் தாண்டி யோசுவா நாட்கள் தாண்டி இவங்க வந்து எல்லாம் இஸ்ரவேலுக்கு ராஜா ஒருத்தர் வரார். அவர் பேர் என்ன? சவுல்னு ஒரு ராஜா வரார். இதுக்கு இடைப்பட்ட காலம் 2000 வருஷம். எவ்வளவு? 2000 வருஷம் கழிச்சு சாமுவேல் கிட்ட சொல்றாரு, அப்பா அமலேக்கு என் ஜனம் வரும்போது வறுமைச்சான்ல, அத மனதில் வைத்திருக்கிறேன். கையை தட்டுங்களேன். அதை நான் மனதில் வைத்திருக்கிறேன்பா. அத மனதில் அந்த பாவிகளை சங்காரம் பண்ணணும். எப்படி தெரியுமா சங்காரம் பண்ணணும்? ஒரு மாடு, ஆடு, குழந்தை, குட்டி அமலேக்கள் இருக்கக்கூடாது. என் தெய்வத்தை போல எத்தனை ஆயிரம் கையை தட்டி பல 1000 ஆண்டுகள் நினைவில் வைத்துள்ள ஒரு தெய்வம். ஆமென். ஏன் பாஸ்டர் கண்ணீரை மறக்க மாட்டார்? கண்ணீர் பேசப்படாத வலிமையான ஆயுதம். கண்ணீர் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு மொழி கிடையாது, ஆனா வலிமையான ஆயுதம். கர்த்தர் மாத்திரம் ஒரு மனுஷன் கண்ணீர் விட்டுட்டானா சும்மா இருக்க மாட்டார். அந்த ஆயுதத்துக்கு அவ்வளவு வலிமை நிறைந்தது. எதற்காக நீ அழுகிறாய் என்பது அவருக்கு நல்லா புரியும். எத்தனை பேர் நம்பி ஆமென் சொல்றீங்க? நீங்க எதுக்கு ராமான் ஒப்பாரி வைக்கிறீங்கன்னு அவருக்கு என்ன தெரியும்? காடை அவ்வளவு அருமையா போஷிக்கிற உன்ன வனாந்தரத்துல நீ காடை கழுவுறியா, சின்ன வீட்டு கழுவுறியா? சின்ன வீடுனா சின்ன வீடு, ஸ்மால் வீடு. பிரதர், சின்ன வீடுனா நீ சின்ன வீட்டுக்கு நினைச்சிட போற. ஏற்கனவே இருக்கிற வீட பெரிய வீடாகுது.
ஆமேனா கையெத்து கும்பிட்டாரு. அல்லேலியாவா. நான் அடிக்கடி யோசிப்பேன் பாருங்க. மோசேக்கு வந்து திக்கு வாயி மந்தனாவு. மோசேக்கு திக்கு வாயி மந்தனாவு. எப்படி சிஸ்டர், எப்படி ஆச்சு? யாருன்னா சொல்லுங்க. மோசேக்கு திக்கு வாயி மந்தனாவு யாருன்னா சொல்ல முடியுமா? 7 பொம்பளையாள் இருக்கிற வீட்டில் பொண்ணு எடுத்துட்டான். எத்தனை பொம்பளையாள்? 7 மச்சினிச்சி. மாமியாவோட சேர்த்து 8. 2 ஆம்பளை. யார் 2 ஆம்பளை? மாமனார் இவனும் மாவளை. அவளுங்கிட்ட பேசி 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 திக்கு வாய் ஆயிட்டான். ஏங்க ஒரு பொம்பளையால வச்சு வீட்டில் சமாளிக்க முடியுதா ரவிச்சந்திரன்? ஒரு பொம்பளையால சம்பாதிக்க முடியுதா? சமாளிக்க முடியுதா? வானா கல்யாணம்ன்றான் என் புள்ள. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயாவா. ஒரு பொம்பளையாள் கிட்ட பேசியே அப்பா இனிமே உன்கிட்ட பேச முடியாது விட்டுடு அப்படி சொல்றமா இல்லையா? அப்படி சொல்றது ஆம்பளை தான். எங்கேயாவது பொம்பளைங்க சொல்லிருக்குதே இனிமே உங்ககிட்ட பேச முடியாது விட்டுறன்னு சொல்லிருக்குதே. 7 பொம்பளையாளு ஒரு 8 பொம்பளையாளு கிட்ட மாட்டினா பாருங்க. அல்லேலூயாவா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க. ஏன் நீங்க இதெல்லாம் சொல்ல மாட்டீங்க? அப்ப நீங்க எதுக்கு அழுவுறீங்கன்னு தெரியும். கறி கழுவுறியா, பூண்டு கழுவுறியா, சின்ன வீட்டு கழுவுறியா, இல்ல தேவ ராஜ்யத்துக்கு கழுவுறியா? ஐயோ என் சபை கட்டப்படல அழுவுறியா, என் பிள்ளைங்க வாழ்க்கைக்கு அழுவுறியா? எதுக்கு அழுகிறன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆமேனா. வெங்காயத்துக்கு அழுவுறியா, வெள்ளை பூண்டு கழுவுறியா, எல்லாம் யாருக்கு தெரியும்? அந்த வெள்ளை பூண்டுக்கும் வெங்காயத்துக்கும் அழுததுக்கு அவர் இறங்கல. உலக பிரகாரமான தேவைக்காக அழும்போது விசனப்படுகிறார். உன்ன வந்து தட்டுமா கோபப்படுறார். அப்போ உலக பிரகாரம் அழலாம் கூடாது, அது அவர் தருவார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? சிலர்லாம் அவங்க காரியம் புத்தியா நடந்திருக்கணும். சின்ன வயசுல சாவர வயசுல வாடகை வீட்டுல இருக்கிறாங்கன்னா நம்ம என்ன பண்றது? நல்லா படிச்சிருக்கணும், நல்ல வேலை கிடைச்சிருக்கும். ஆமேனா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஏன் ஓடி ஓடி படிக்கிறான்? இதுக்கெல்லாம் ஒப்பாரிலாம் வச்சா ஜபத்துக்கெல்லாம் பதில் வராது. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. புள்ளைய நல்லா வளர்த்துருக்கணும். ஆமேனா. உலக பிரகாரமா நீ கறிக்காகவும் பூண்டுக்காகவும் வெங்காயத்துக்காகவும் அழுதா விசனப்படுவது மாத்திரமல்ல, கோபப்படுறார். இறைச்சி உங்கள் வாயில் இருக்கும் போதே கர்த்தருடைய கோபம் வெளிப்பட்டது. ஆமேன். நீங்க சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும். அல்லேலூயா. நியாயமானதுக்கு நீங்க அழுங்களேன், உடனே பதில் தருவாருங்க. அந்த மாதிரி அவரை மாதிரி பதில் தருவதற்கு வேற யாருமே இல்லை. வனாந்தரத்தில் தன் பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று அவனை அம்பு எரியும் தூரத்திலே போட்டுவிட்டு ஆகார் என்கிற ஒரு பெண் அழுதா. சொல்லுங்களேன், அழுதது யார் தெரியுமா? ஆகார். ஆனா சத்தம் யார் சத்தம் கேட்கப்பட்டது தெரியுமா? நீ எதுக்கு அழுவுற, யாருக்காக அழுகிற? அந்த பிரச்சனையை அறிந்த ஒரே கையை தட்டி வாசிமா. அந்த வசனம் மட்டும் வாசி. 21:16 வாசி சீக்கிரம். சத்தமிட்டு அழுதால் அம்மா சத்தத்தை கேட்கல. பிரதர், அழுதவ சத்தத்தை கேட்கல. யார் சத்தத்தை தெரியுமா கேட்டாரு? ஏன் தெரியுமா? நீ எந்த பிரச்சனைக்கு அழுகிறாயோ அந்த பிரச்சனையை அறிந்த கையை தட்டி சொல்லு, நான் அழுகிற. ஒரு ஆமென் சொல்லுங்க. பிள்ளையின் சத்தத்தை கேட்கும். பிரச்சனை என்னன்னு, என்ன எதற்காக அழுகிற என்பதை அறிந்து கொண்ட ஒரே தெய்வம். பிள்ளைகளுக்காக அழுகிற பெற்றோரே, கண்ணீரை தேவன் மறப்பதே இல்லை. பிள்ளைகளுக்காக. உங்க பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு வேணாலும் இருக்கலாம், ஆனா அவங்க உங்களுக்கு குழந்தைதான் தெரியுமா? அவன் வாழ்க்கை ஒருவேளை அந்த பொண்ணு வாழ்க்கை நல்லா இல்லைன்னா நீங்க அழறீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுடைய கண்ணீரை அவர் மறக்க மாட்டாருங்க. நான் சொல்றேன், உங்க கண்ணீரை மறக்க மாட்டேங்க. இது வந்து நியாயமான அழுக. என் பிள்ளைக்கு ஆண்டவரே நல்ல வாழ்க்கை கொடுங்க. கார்த்திக் கமாலியன் ஒரு பாஸ்டரையா இருக்கார். நல்ல ஒரு ஊழியக்காரர், நல்ல கடினமா போதிக்கிற மனுஷன். அந்த பாஸ்டர் காலேஜ் படிக்கிற காலத்துல குடிக்கு அடிமையாயிட்டார். எதுக்கு அடிமையாயிட்டாரு? குடி போதைக்கு அடிமையாயிட்டாரு. அவங்க அம்மா கிளம்பும் போது சொல்லி அனுப்புவாங்களாம், ஏய் கார்த்திக், நீ வந்து சாயங்காலம் வரும்போது நிறைய குடிச்சிட்டு வராத, கொஞ்சமா குடிச்சிட்டு வாடான்னுவாங்களாம். எப்படி குடிச்சிட்டு வா? கொஞ்சமா குடிச்சுமா. என்னம்மா நீ குடிக்கிறது கூட, நான் சொல்றதுனால நீ குடிய விட போறதில்ல, ஆனா ஒரு நாள் விடுவ. ஒரு ஆமென் சொல்லுங்க. அம்மா நான் கெட்டு அப்படியே குடியிலே அழிஞ்சிட்டேன்னு எங்கடா போவ? என் கண்ணீர்லயும் முழங்கால்லையும் உன்னை வச்சிருக்கிறேன். கையை தட்டி சொல்லுங்களேன். நான் சொல்றேன், இந்த கண்ணீர் ஜெபத்தின் மேல் அசைக்க முடியாத விசுவாசம், இந்த முழங்காலின் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் யார் வைத்திருக்கிறாங்களோ, நான் சொல்றேன், அவரை ஏண்டா குடிக்கிறேன் அவங்கிட்ட சண்டை எங்க அம்மா போட்டதே இல்லைன்னு சாட்சி சொல்றார்.
ஒரு நாள் வந்தது, இதெல்லாம் தூக்கி போட்டு இன்னைக்கு தேசம் முழுவதற்கும் ஒரு மகிமையான தேவ மனுஷனாய் இன்னைக்கு சொல்ற, மகளே நீ உன் பிள்ளைக்காக அழுவியா, உன் மகளுக்காக அழுவுறியா, நீ யாருக்காக அழுகிறாயோ உன் கண்ணீர் வெரி வெரி வேல்யூபிள். ஆமென். பிள்ளைக்காக அழுகிற பெற்றோர் கண்ணீரை தேவன் மறப்பதில்லை. பிள்ளைகள் ரட்சிப்புக்காக அழறீங்களா, கனவின் ரட்சிப்புக்காக அழறீங்களா, உங்க குடும்பத்தார் ரட்சிக்கப்படணும்னு அழுதுட்டு இருக்கிறீங்களா, உன் அழுகையை தேவன் மறப்பதில்லை. அவைகள் தேவனால் மறக்கப்படுவதில்லை. அதை நினைவில் வைத்திருக்கிற சொல்றேன், ஒரு நாள் உன் பிள்ளை ரட்சிக்கப்பட்டு இந்த ஆலயத்துக்கு வருவான். ஆமென். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒரு நாள் உன் கணவர் ரட்சிக்கப்பட்டு இந்த ஆலயத்துக்கு வருவா. நீ யாருக்காக ஜெபித்தாயோ, நீ ஜெபத்தை மறந்துருக்கலாம், ஆனா யார் தெரியுமா மறப்பதில்லை, உன் கண்ணீரை கணக்குல பட்டியல் போட்டு எழுதி வைத்து. அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்லும் போது சொன்னார், எனக்காக நீங்க அழாதீங்க. யாருக்காக அழாதீங்க, நான் பாத்துக்கிறேன் என் வேலையெல்லாம். ஆமென் சொல்லுங்க. சிலர் இயேசுநாதர் முந்தானேத்து பாட்டு பாடவே ஆள் இல்லை சபையில, 2 அதுக்கும் பாட்டு பாட தெரியாது. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வந்துருச்சுங்க மொத்தம் வச்சுங்களேன். நான் சொன்னேன், இயேசுநாதர் பரிதாபமா இருந்தா, அவர் ஏன் பரிதாபமா இருக்கு, உலகமே அவருக்காக பாடுது. ஆமென் சொல்லுங்க. உலகமே அவருக்காக. அப்ப அவருக்காக அழறதில்ல, உங்களுக்காகவும். லூக்கா 23:28 வாசிமா. லூக்கா 23:28 வாசி. லூக்கா 23:28 எடுக்க இவ்வளவு நேரமா? இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேம்னா சபையில் இருக்கிற குமாரத்திகளே, எனக்காக அழாமற் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். கடந்த காலத்தில் பல வருடத்துக்கு முன் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதற்கெல்லாம் அழுதீர்களோ அந்த ஆசீர்வாதங்களும் உங்க கண்களால் பார்ப்பீங்க. எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? பைபிளே திருப்பி இருக்காதீங்க, நிமிந்து பார்த்துருங்க. எதற்கெல்லாம் கடந்த காலத்தில் உங்க பிள்ளைகளுக்காக அழுதீங்களோ, ஒருவேளை நான் இப்படி சொல்லட்டுமா, உங்க பிள்ளை பிறந்த உடனே அவன் இப்படிலாம் ஆக்குவாண்டவரே, இதெல்லாம் வாழ்க்கையில நடக்க ஆண்டுவேன்னு சொல்லி அழுது நீங்க ஜெபிச்சிருக்கலாம். இன்னைக்கு அதுக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கலாம். ஒரு நாள் வருயா, உன் பிள்ளைங்கெல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டு இருப்பாங்க. ஐயா ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளை குறித்து நீங்களே ஒரு முடிவு எடுத்துடாதீங்க. இங்க பாருங்க, நீங்களே உங்க பிள்ளைகளை குறித்து என்ன பண்ணக்கூடாது, அவர் கையில முடிவு கொடுங்க. யோசேப்பு செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே அவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டார். நான் முடிவு வந்துட்டாரு, அவ்வளவுதான் என் பிள்ளை முடிஞ்சு. நீங்களாவே டிக்ளரேஷன் பண்ணாதீங்க, என் பிள்ளை செத்து தான் போயிட்டான், இனிமே ரட்சிக்கப்பட மாட்டான். சில அம்மாலாம் இருக்கிறாங்க, பாஸ்டர் ரட்சிக்கப்பட்டு 17 வச்சு அவனுக்கு செவ்வாதோஷம் பாஸ்டர், கல்யாணம் லேட்டா தான் பாஸ்டர் ஆகும். யார் சொல்றது? ரட்சிக்கப்பட்டு சபைக்கு பல வருஷம் ஆச்சு, இப்பவும் பிள்ளை என்ன ராசின்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க சிலர்லாம். அவனுக்கு என்ன நட்சத்திரம், என்ன துருகம், இயேசுவின் நாமத்தால நம்மளை விட்டு வெளியே போகணும். சொல்லுங்களேன். டிக்ளரேஷன் பண்ணாதீங்க. எந்த பிள்ளை செத்து போனது கொஞ்சம் கூட ஆராயலங்க, கொஞ்சம் கூட நிதானிக்கலங்க. பெரிய தீர்க்கதரிசிங்க யாக்கோபு எதையுமே நிதானிக்காம பிள்ளை செத்து போச்சு அப்படின்னு அழுகுறான், கண்ணீர் விட்டு அழுகுறான். ஆனா நாட்கள் கடந்ததையா. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். 46:29. அதின் மேல் ஏறி சந்திக்கும்படி போய் அவனை கண்டு அவனுடைய கழுத்தை கட்டி கொண்டு, முதல்ல எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு அழுதாரு. அடுத்த வசனம் வாசிங்க பிரதர். கையை தட்டி சொல்ல, நான் எது மரித்து விட்டது என்று அழுதேனோ, எது இனிமே நடக்காது, என் பிள்ளைங்க வாழ்க்கையில எதுவுமே இனி கிடைக்காது. பிரதர், நீ எதுக்கு அழுது ஜெபிக்கிறியோ, ஆமென். சிலருக்குலாம் அழுவே வராது பாருங்களேன், சிலருக்குலாம் கண்ணுல இருந்து தண்ணி ஒரு சொட்டு கூட வராது. அதனால கொஞ்சம் கல்லான இருதயம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபத்துக்குன்னு போனாலே அழாம நீங்க ஒரு சட்டு எழுந்து வரீங்கன்னா இன்னும் நீங்க அந்த பிரசன்னத்துல உணரலன்னு அர்த்தம். உங்க பிள்ளைகளை நினைக்கும் போது அழணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிள்ளைங்களை பாரமா நினைக்க கூடாது. பிள்ளைங்களை என்ன நினைக்க கூடாது, பிள்ளைங்களை அதுக்கு பிள்ளைங்களே பெற்றுக்கூடாது. பிள்ளைங்களே என்ன பண்ணிருக்கூடாது, நீங்க உடம்புன்னு இருந்தால் வியாதி வரதான் சார் பிள்ளைங்களுக்கு. என் பிள்ளை இப்போ வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுனாலே தெரியுமா உங்களுக்கு? எங்கள் பாஸ்டர் ஐயா இருக்கிறார், என்னை வளர்த்த பாஸ்டர் ஐயா, என்னை பெற்றெடுத்த பாஸ்டர் ஐயா. 2 பிள்ளைங்களும் டிசாபிள்டு, 2 பிள்ளைங்களும் நடக்காது, 2 பிள்ளைங்களும் டாய்லெட்லேருந்து யூரின்லேருந்து அவங்க 2 பேர் தான் அள்ளி போடணும் நடத்துறார். ஒரு ஆமீன். அவர் சொல்றார், ஒரு நாள் காட்சன் பிரசங்கம் பண்ணுவான் பிரதர், எங்க கண்கள் காணும் பிரதர். சும்மா சில அப்பாங்களுக்குலாம் அப்படியே பிள்ளைங்களுக்கு ஒன்று உடம்பு சொல்லணும், இவரு மூஞ்சி அப்படியே செலுத்துக்கிறது. அம்மாங்களாம் சொல்ல எப்ப பாருங்க சொல்லாதீங்க. அப்புறம் ஏன் பெத்துக்கின? பெத்தா படிக்க வைக்கணும், பெத்தா அன்னவஸ்திரம் கொடுக்கணும், பெத்தா வளர்க்கணும்.
நீயா ஒரு முடிவெடுக்காத, இது உருப்படாது, இது பண்ணாதுன்னு. யாக்கோபு ஒரு முடிவெடுத்தான், என் பிள்ளை செத்து போனதுன்னு. ஆனா கர்த்தர் தரிசனம் பெற்றவன, அபிஷேகம் பெற்றவன, தரிசனம் கொடுத்தவன ஒரு நாளும் அல்லேலூயா. உன் பிள்ளைய நீ என்ன நினைக்கிறன்றது மேட்டர் இல்ல, அவர் என்னவா ஆக்கணும்னு நினைக்கிறாரு. அல்லேலூயாவா. அடிக்கடி அவனுக்கு பலவீன வியாதி வர்றதுனால இவன் இதுக்கு பயன்பட மாட்டான் நீ நினைக்காத ஐயா. அவனை குறித்துதாயா கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறார். ஆமெனா. அல்லேலூயா. முடிந்தது. இனி அவர்கள் வாழ்க்கையில எதுவுமே நினைக்கவே நினைக்காதீங்க. பாருங்க, நான் சொன்னேன், மரித்து போய்விட்டான் என்று நினைத்தவனையும் உயிரோடு எழுப்ப இயேசுவால முடியும், மரித்தே போனவனையும் எழுப்ப அவரால் முடியும். ஒன்னே ஒண்ணுதான் ரெண்டு இடத்துலயும் கிரியை செஞ்சது, கண்ணீர். மரியாள் அழுகிறதை கண்டு, யூதர்கள் அழுகிறதை கண்டு, அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கையை தட்டி சொல்லுங்க. என் வாழ்க்கையில என் பிள்ளை மரிச்சிட்டான், என் பிள்ளை வாழ்க்கை உருப்படாது, என் பொண்ணுக்கு இனிமே நல்லது நடக்காது, அதுக்கு குழந்தை பிறக்காது போல இருக்குது நினைக்காத. நீ டிக்ளரேஷன் பண்றதுக்கு நீ யாரு? அல்லேலூயா. மரித்து போய் நாற்றம் எடுத்து 4 நாட்கள் ஆனவனே உயிரோடு எழுப்ப கண்ணீரால முடியும்னா, என் அப்பா ஏசு இன்னைக்கு உன்னோட பேசுறாரு. உன் பிள்ளைகளை குறித்து நீ இனிமே ஒரு முடிவும் பண்ணாத. உன் வேலை என்ன தெரியுமா? கண்ணீர் மட்டும்தான் விடணும். நடக்காது பழுவதரா கட்சி வரைக்கும் இப்படியே உன் வாயை தந்து சொல்லாத. ஏற்கனவே அது நரிவாய். என்ன வாய? ஏன்னா ஒன்னு உருப்படியா பேசுகிறியா இது வரைக்கும் வாய் திறந்து? ஏய், நீ நல்லா இருப்படா, பாடுறா, இன்னும் கொஞ்ச நாள்ல வீடு கட்டுவடா, நீ கார்ல போவ, பாடுறா, நீ அப்படி என்ன பேசிருக்கிறமா? பிள்ளைங்களை பார்த்து, பிள்ளைங்களை பார்க்க இப்படியே போகுது பல அம்மாங்க ஜபம். எப்படியே போகுது, எப்படியே போகுது பல ஜபம். அதுக்கெல்லாம் பொட்டி ரெடி பண்றேன், பொட்டி ரெடி பண்ணி இருக்கிறேன். இயேசுவின் நாமத்துல சீக்கிரம் பொட்டி ரெடி பண்ணப்படுவதாக. அல்லேலூயாவா. அந்த மாதிரி ஒரு நாள் ஜெபம் பண்ணாதீங்க. நீ யாரு ஜெபம் பண்றதுக்கு? யாக்கோபே, உன் பிள்ளை செத்து போச்சு அழறதுக்கு நீ யாரு? மரியாளே, செத்து போனதை மாத்தாலே என்னால எழுப்ப முடியும் நம்ப. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், முடிஞ்சது நடக்காது நீ நினைக்காத. நீ எதற்காய் அழுகிறாய் மகளே? இன்னைக்கு வியாதியினால் அழுவுறியா, பலவீனத்தில் அழுவுறியா? ஒருவேளை கடன் வாங்கிட்டேன் பாஸ்டர், கடன்ல என்னால மீள முடியல, தப்பு பண்ணிட்டேன். திரும்ப கடன் வாங்காதீங்க. அதாவது நல்ல மாட்டுக்கு எத்தனை சூடு வைப்பாங்க? ஒரு தடவை கடன்ல சிக்கி மாட்டிட்டீங்கன்னா, ஒரு தடவை கடன் உங்க கழுத்தை நெரிக்கிற கடன், திரும்பி செத்தாலும் கடன் வாங்காத. சொல்லுங்க. பட்டா இடம் அப்ரூவல் வாங்கிட்டோம், எல்லாம் வாங்கிட்டோம், பேங்க்ல கொண்டு போய் வச்சா 5 லட்சம் கொடுப்பான். எத்தனை பேருக்கு தெரியும்? இது வாங்கி சபை கட்டலாம். யார் கட்டுறது? டியூ. இப்ப 4000 ரூபாய் கரண்ட் பில்லு. நீங்க கட்டடம் கட்டி எதனா கட்டு 4000 ரூபாய் நீங்க தான் ஏத்துக்கணும். ஆமேன் சொல்லுங்க. ஆளாளுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுங்க, கரண்ட் பில் கட்டிடலாம். ஆமேனா? புரியுதா உங்களுக்கு? 4000 ரூபாய் கரண்ட் பில்ல எனக்கு பக்குன்னுது. 4 வீடு விசிட்டிங் போனா கட்டிடுவேன். ஆனா அப்படி கலெக்ஷன் போற பாஸ்டர் நானு. நீங்க என்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? எனக்கு காசு இல்லை, நான் ஒரு நாள் விசிட்டிங் போனது இல்லைங்க. என்கிட்ட காசே இருக்காதுங்க. விசிட்டிங் போனா 4 வீடு விசிட்டிங் போனோம்னா கட்டாயம் என்ன பண்ணுவாங்க? என்னைக்குன்னா காசு இல்லைன்னு விசிட்டிங் வந்திருக்கேன்னா போற வழி தானே, போயிட்டு போயிடலாம். ராஜேந்திரன் பிரதர் வீட்டுக்கு வந்திருக்கேன், வரமாட்டேன். என்ன அழைத்தவர் கர்த்தர், எனக்கு அவரே போஷிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதனால் கடன் வாங்கி கடன்லயே சாகாத. உன் கடன் எடுத்தாந்து மனைவி மேலையும் பிள்ளைங்க மேலையும் திணிக்காத. நீ கடன் வாங்கி நீ தின்னுபுட்டு. புரியுதா? ஆமே. கடன் வாங்கினீங்களா டென்ஷனா இருக்கும் வாழ்க்கை. எதை பார்த்தாலும் கோவம் வரும், யாரை பார்த்தாலும் கோவம் வரும். கடன் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா உன்னை அது தூங்க விடாது. இன்னைக்கு ஒரு வேலை வாங்கியிருந்தா மண்டிட்டு சர்ச்சி முண்டி எல்லாம் போனோன்னு இந்த பலிபீடத்தில் நின்று அழுவு. சாகர வரைக்கும் கடன் வாங்க மாட்டாண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்க. கடனால் அழிந்து போன குடும்பங்கள், இன்னைக்கு ஒரு வேலை அதுக்கு கண்ணீர் விடுறியா? உன் வியாதிக்கு கண்ணீர் விடுறியா? உனக்கு ஏதோ ப்ளீடிங் ப்ராப்ளம் கண்ணீர் விடுறியா? இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன் கண்ணீர் என்னால் மறக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், மறக்கவே மாட்டார். ஆமென். ஆமா, பாடணும்ல. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீர்கள் அனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீர்கள் எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்தவரே. கரங்களை தட்டி. கண்ணீரை எல்லாம் என்னை அழிக்க நாள்தோறும், என்னை அழிக்க நாள்தோறும் நினைக்க எதிரி
செய்தி சத்துக்கள் முன்பு பந்தியை வைத்து என்னை நாளே அபிஷேகம் செய்து என் அலைச்சல்களை அறிந்த கைதட்டி பாடுங்க, எல்லாரும் பாடுங்களேன். கண்ணீரை மறவாதவர் இயேசு. பட்டியல் போட்டு நினைவுல வச்சிருக்கிறாருங்க. ஒண்ணு செய்வாருங்க. ஆமேனா. ரெண்டாவது பாஸ்டர் எதை மறக்க மாட்டாரு நம்மளை பத்தி, நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னா லூக்கா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். வாசிங்க. லூக்கா 1:11 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானார். சகரியா அவனை கண்டு கலங்கி பயம் அடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமோ மகிழ்ச்சியும் உண்டாகும். அவன் பிறப்பின் நிமித்தம் அநேகர் கைத்தட்டி சொல்லுங்களேன், நம்முடைய ஜபங்களை மறவாதவர். அல்லேலூயா. நம்முடைய ஜபத்தை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு? நிறைய ஜபம் பண்ணி இருக்கிறேன் பாஸ்டர், எதுக்குமே பதில் வரலன்றீங்களா? வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கட்டாயம் வரும். அது உங்க அறிவுக்கெல்லாம் என்ன பண்ணாது. நான் இப்படி யோசிச்சேன், நிமிர்ந்து பாருங்களேன். கர்த்தரிட்ட சகல கற்பனைகளையும் சகல கட்டளைகளையும் நியாய பிரமாணத்தையும் கை கொண்டவங்களாம். இவங்க குற்றமற்றவங்களாம் வாழ்ந்தாங்களாம். யாருக்கு முன்னாடியே? தேவனுக்கு முன்பாக. சகரியாவும் எலிசபெத்தையும் இந்த பைபிள்ல இருக்க ஒரு வார்த்தை கூட மீறி நடந்தது இல்லையா? ஒரு வார்த்தை கூட அவங்களுக்கே இவ்வளவு தாமதம்னா இல்லையா? நம்ம எத்தனை பேரு? சரி, இப்ப என்ன பாஸ்டர் விஷயம் சொல்ல வரீங்க? இந்த சகரியா எலிசபெத்தினுடைய சம்பவம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. நிறைய பேர் புதுசா வந்திருக்கிறதுனால நான் சொல்றேன், கவனிங்க. இந்த சகரியாவும் எலிசபெத்தும் ஆசாரிய கோத்திரத்தை சேர்ந்தவங்க. சரியா? கர்த்தருக்கு பணிவிடை செய்வதற்கு வேற எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அவங்க வேலையே ஜெபம் பண்றது, பலிபீடம் காட்டுறது. இந்த ஆசாரிய முறைமை அப்படின்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல நிறைய பேர் இருப்பாங்க. அந்த நிறைய பேர்ல சீட்டு போடுவாங்க. சீட்டு போட்டு அந்த சீட்டை எடுத்து பார்த்தா பால் சத்தி, நிமிந்து பாரு, பால் சத்தின்னு பேர் வரும். என்ன வரும்? பால் சத்தி. இன்னைக்கு பால் சத்தி வந்து ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 15 அல்லது 18 நாட்களுக்கு அவரும் அவர் பிள்ளைகள் தான் தேவாலயத்தினுடைய எல்லா வேலையும் செய்யணும். சரியா? மீதி பேர் யாரும் என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இவங்க மட்டும்தான் அந்த வேலையை செய்யணும். இப்படி திருமணம் ஆன உடனே இவர் ஜெபிச்சிருப்பார். யார் ஜெபிச்சிருப்பார் தெரியுமா? சகரியா, ஆண்டவரே, நான் ஒரு ஆசாரியா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யறதுக்கு எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய தாங்க ஆண்டவரே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெபிச்சு இந்த ஆசாரிய ஊழியத்தில் இருக்க கஷ்டம் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? சீட்டு விழுந்த உடனே யார்ப்பா இந்த கோத்திரத்துல சகரியா அப்படின்னு, ஐயா இங்க இருக்கிறையா, அவங்களுக்கு ஒரு கோட்டரஸ் இருக்கு, இங்க இருக்கிறையா, வா, நாளையில இருந்து நீ தான் என்ன பண்ணணும், இந்த பலிபீடத்தின் வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு. நீங்க இன்னும் பலிபீடத்து வேலை செஞ்சோன்னா நேரம் வந்து சவுத்தான சப்னாங்கள் போட்டு உட்காந்து நினைச்சிட போறீங்க. ஆமென். பலிபீடத்து வேலை செய்யறதுன்னா அந்த பலிபீடத்துக்கு தேவையான அந்த பண்டகசாலை ஒண்ணு இருக்கும். இந்த பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா ஒண்ணு புளியாசூர்லாம் செய்யறதுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது பேர் என்னதுங்க? பள்ளி மடமா? இன்னமும் மடம் மறந்துட்டீங்களா? சரி, பார்த்தீங்களா, கர்த்தர் மறக்க வச்சார் சிஸ்டர். நீங்க ஆவிக்குரியவங்களா மாறிட்டீங்க. ஆமென் சொல்லுங்க. புளிசோறு கொடுக்குற மடம் அது. அந்த மடத்துல தான் என்ன பண்ணுவான்? படைச்சி எடுத்துன்னு வந்து சாமி முன்னாடி என்ன பண்ணுவான்? வச்சதுக்கு அப்புறம் தான் ஜனங்களுக்கு கொடுப்பான் தொன்னையில. ஆமாவா? அந்த மாதிரி அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? புதுசா அப்பம் சுடுவாங்க. தினந்தோறும் அப்பம் வைக்கணும். அப்பம் சுடுவாங்க. இந்த அப்பத்தை சூடா எடுக்கணும். சரிங்களா? ரெண்டாவது உள்ள நுழையும் போது அந்த 1 2 3வது கேட் இருக்கு பாருங்க. அந்த கேட்டினுடைய உயரம் மாத்திரம் 65 அடி. எத்தனை அடி? 65 அடி. அதை வந்து ஒரு ஆள்லாம் என்ன பண்ண முடியாது, திறக்க முடியாது. இந்த லேவியனுடைய பசங்க கூட போறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் அந்த. நீங்க பெருமா கோயில் கதவு யாரும் ஒரு ஆள் போய் திறந்து பாருங்க.
அதுக்கு நடுவில் ஒரு டோர். இதெல்லாம் வந்து இந்த இந்த நம்ம முறைமை தான். அவ்வளோ பெரிய கதவு, அந்த கதவு. இதுக்கு நடுவில் அங்கே 2 விளக்கு இருக்கும். 7 அகல் கொண்ட 2 விளக்கு வலது பக்கம் இருக்கும். ஒரே ஒரு அந்த அந்த விளக்கினுடைய வாயில எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா 7 லிட்டர் பிடிக்கும். எவ்வளோ லிட்டர் எண்ணெய் பிடிக்கும்? 7 லிட்டர் எண்ணெய். ஒரே ஒரு இப்படி பார்த்துருக்கீங்களா? இஸ்ரவேலில் இருக்கும் விளக்கு. ஒரு இதில் ஊற்றுனீங்கன்னா 7 லிட்டரு, 2ஆவதுல ஊற்றிங்கன்னா 7 லிட்டரு. இப்போ மொத்தம் 14 விளக்குக்கு 7, 14 × 7 போடுங்க. ஐடி போடு, ஐடி 14 × 7 17 70. அப்புறம் இவ்வளவு கேன் எண்ணெய் தூக்கின்னு போனோம். யார் தூக்கின்னு போனா? யார் தூக்கின்னு போனா? எப்பா சும்மா தான் நிக்கிற சரவணா கொஞ்சம் தூக்கின்னு. சரவணெல்லாம் கூப்பிடக்கூடாது. அபிஷேகிக்கப்பட்டு சீட்டு விழுந்த லேவியை மட்டும்தான் போனோம். இப்போ ஏனியை மாட்டிக்கினான். இப்போ கையில் அப்பத்தை எடுத்துக்கணும். தூக்க முடியல. இந்த சைடில் எண்ணெய் கேனு தூக்க முடியல. ஆண்டவர், ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளை கொடுத்துருந்தானால், எனக்கு பிள்ளைகளை தந்திருந்தா என் பிள்ளைங்க ஆண்டவர் இதெல்லாம் தூக்கிட்டு வந்திருப்பாங்கல்லப்பா. அழுதுகினே போகிறான். அழுதுகினே போய் அந்த கேட்டுக்கிட்ட போயிட்டு அந்த கேட்டை திறந்து தள்ளுறான். அதனால தள்ள முடியல. கிழவனாயிட்டான் பைபிள் சொல்லுது. கிழவனால் அந்த கேட்டை தள்ள முடியல. உள்ள அழுது கொண்டே போய் அந்த பழைய அப்பா நேற்று வெற்ற அப்பத்தை எடுத்துட்டு அந்த சேரை தொடக்கும் போது அழுதுருப்பான்ப்பா, நான் எவ்வளோ காலமாக ஒரு பிள்ளைக்காக. இதுதான் கடைசி. சகரியாவுடைய ஊழியம் ரிட்டையர்மெண்ட் ஆகி வீட்டுக்கு போகிறான். இப்போ இனிமே அவனுக்கு ஆசாரி ஊழியமே கிடையாது. அவள் தான் முடிஞ்சிச்சு. வயசாயிடுச்சு. அவனுக்கு உள்ள அனுப்புறாங்க. அழுதுகிட்டே தொடங்குறான்ப்பா. நான் என்னப்பா கேட்டேன்? சகல நியமங்களையும் சகல கட்டளைகளையும் கை கொண்டு உனக்கு முன்ன உத்தமமா வாழ்ந்தேன். எனக்கு ஒரு பிள்ளை கொடுக்க கூடாதா? நான் என்ன ஆண்டவரே பாவம் செஞ்சேன்? என் சந்ததி இந்த பூமியில் அழிஞ்சிடணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த அப்பத்தெல்லாம் மாத்திருப்பான். அந்த கொண்டு போன ஏனியை போட்டு அது மேலே ஏறி ஒவ்வொரு விளக்கா எண்ணெய் ஊற்றி பழையதெல்லாம் எடுத்துட்டு அதில் விளக்க கொளுத்தி வச்சு இப்போ கையில் கொண்டு போன தூபத்தை கொண்டு போய் தூப பீடத்தில் போட்டு அந்த தூபத்தை கொளுத்தி அதை எப்படி செஞ்சிருப்பான். ஆண்டவரே, ஒரு பிள்ளை இருந்தால் இந்த வயசான காலத்தில் எவ்வளோ சுமந்திருப்பானா ஆண்டவரே அப்படின்னு அவன் அழுதாயா. இப்போதான் ஒரு தேவ தூது அங்கே வந்து நீ சொல்கிறான், சகரியாவே சகரியாவே பயப்படாத, உன் வேண்டுதல் நான் சொல்கிறேன் மகளே, நீ கத்தரிட்ட காரியங்கள் உண்மையா நடந்து உத்தமமா இருந்தியா உன் வேண்டுதல் கேட்கப்படும். நீ எவ்வளவு கஷ்டப்படுற சில காரியத்தில் கர்த்தர் அறிவார். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உன் ஜெபத்துக்கு பதில் வரலன்னு மாத்திரம் நினைச்சிடாத. இப்பவும் சொல்றேன், நீ ஜெபித்த அத்தனை ஜெபங்களுக்கும் கர்த்தர் தன் நினைவில கையை தட்டி. ஏங்க எப்படி இருந்திருக்கும்ல கடைசி நாள் ஊழியம், கடைசி முறைமை அவ்வளவுதான். அது வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. அவன் 23 வசனம் வாசிமா. 23 அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறி போச்சு. அவ்வளவுதான். இனிமே அவனால என்ன பண்ண முடியாது. ஆனா கர்த்தர் பாருங்களேன், அவன் ஜெபத்தை மறக்கவே இல்லை. பாருங்களேன், நீங்க நினைக்கலாம் எனக்கு வயசாயிடுச்சு பாஸ்டர், நீங்க நினைக்கலாம் இனிமே எனக்கு ஒரு வீடு வராது, இனிமே நீங்க நினைக்கலாம் நான் நல்ல வசதியா வாழ மாட்டேன். நான் சொல்றேன், நீ ஜெபித்த ஜெபத்தை கையை தட்டி சொல்லு. அது எத்தனை காலங்கள் ஆகட்டும். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு தான் உடம்பு அவுட்டா பாடுறு, அவருக்கு ஃப்ரெஷ்ஷாவே இருக்குது. சாராவும் ஆபிரகாம் ரெண்டுமே அவுட்டா பாடுறு. ஆமென் சொல்லுங்க. பீஸ் போன பல்புன்னு பாத்தீங்களா, அந்த பீஸ் போன பல்பா அலாஜன் பல்பா மாத்துறாரியா நம்பால. ஆமாவா இல்லையா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க ஜபங்கள் ஒண்ணு கூட மறக்கல. இலக்கியா ஒண்ணு கூட மறக்கல. நீங்க நினைக்கிறீங்க நான் ஜெபம் பண்ணினே இருக்கிறேன், என்னமோ வேண்டேன் பைத்தியம் மாதிரி என்ன பண்றேன் நானு. சொல்லுங்க, பைத்தியமே இங்க யாருமே இல்ல. கர்த்தருக்குள்ள நம்மளாம் புத்திசாலிகள். ஒரு நாள் வரும். ஆமென் சொல்லுங்க. நான் நினைக்கிறேன் இந்த மேலப்பேடு உள்ள இந்த ANS நகர் உள்ள யாரோ ஒரு ஊழியக்காரன் வந்திருப்பான். வந்து ஆண்டவரே இவ்வளவு வீடு வருது ஆண்டவரே, இங்க ஒரு மகிமையான சபை இல்லையா ஆண்டவரே அப்படின்னு இந்த பூமியில நின்று ஜெபிச்சிருப்பாயா. நான் சொல்றேன், சும்மா இங்க சபை வரல, சும்மா ஊழியக்காரன் வரலையா. நீங்க ஜெபித்த ஜெபங்கள் ஆமெனே சொல்ல மாட்டீங்க. அல்லேலூயா. ஏங்க அடிக்கடி சொல்லும் பாருங்களேன், மனுஷனை மதியாதவன் கிட்ட போய் என்ன பண்றா அந்த ஊர்ல அவன் தான் நியாயாதிபதி. கடவுளையும் மதிக்க மாட்டான், மனுஷனையும் மதிக்க மாட்டான், யாரையும் மதிக்க மாட்டான். இவ குழந்தைங்களை கூட்டு போய் நியாயத்துக்கு போயிருப்பான். அப்ப அந்த ஊர்ல ஒரு வாட்ச்மேன் இருந்திருப்பான் அந்த வீட்டுக்கு. ஏன்னா நியாயாதிபதி இல்லையா. என்னம்மா எனக்கு நியாயம் கொடுக்கணும். போயும் படுபாவி அவன்கிட்ட வந்த பாரு நீ. அவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு அவன் ஒன்றும் செய்ய மாட்டான், உனக்காமா செய்வான், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க அவன்கிட்ட. ஆனா இந்த மனுஷி இருக்கிறா பாருங்க, விட்டவே இல்லைங்க. தினமும் போய் நிக்கிறா. அந்த வாட்ச்மேன் தள்ளச்சின்னு இருப்பான். நான் சொல்லி அவனுக்கு 3 மாசத்துக்கு முன்னே சொன்னேன், புத்தி இல்லாதத. திரும்ப அவன் வீட்டு வாசல்ல வந்துங்கிற அவன் உன்னுடைய ரெக்வஸ்டுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டான், பதில் தர மாட்டான். இப்படி வாட்ச்மேன் சொல்லியிருப்பான். நான் சொல்லட்டுமா,
வாட்ச்மேன் அங்கிருந்து அப்படியே அமிச்சிட்டானான்னு தெரியல, அதை மேல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஒரு நாள் காலையில குழந்தையோட வந்து நிக்கிறா கேட்ல. நின்ன உடனே அவரு பார்க்க முடியாது, போன் இருப்பான். அங்க யார் அது, யார் வந்து நிக்கிறது? ஐயா சாரா வந்திருக்கிற ஐயா. என்ன நீ 3 மாசமா வந்துட்டு இருக்கிற? எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனையா. உங்ககிட்ட சொன்னா மட்டும்தான் நடக்கும், வேற யார்கிட்ட சொன்னாலும் இது நடக்காதுன்னு எனக்கு தெரியா. ஐயோ வசனம் சொல்லுதே, அவள் தன்னை அடிக்கடி தொந்தரவு செய்தது நிமித்தம் அவளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பானோ? மகளே நான் சொல்ற, அநீதி உள்ள நியாயாதிபதி இடத்தில் நீ ஜெபிக்கலையா? இரக்கம் உள்ள தெய்வம், அவன் நீதி உள்ள தெய்வம், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தெய்வம். அவர் ஜெபத்தை தள்ளாதவர், அவர் ஜெபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவருடைய கூப்பிடுதலுக்கு சமீபமாய் இருக்கிறவர் இடத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். உன் ஜெபத்திற்கு சீக்கிரத்தில் பதில். எத்தனை பேர் நம்புறீங்க? இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒரு விஷயத்தில் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நியாயம் செய்யாமல் இருப்பாரா? ஒரு நாள் 500 பேர் வருவான் சபைக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நாள் வருமா, இந்த மேட்டனை அழுது ஜெபித்தது போல நீங்க அழுது இருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியும், சீக்கிரத்தில் நியாயம் செய்கிறவா. அல்லேலூயா, ஆமென். நியாயமா எதெல்லாம் தேவையோ நீடிய பொறுமையா இருந்தாரா. எனக்கு அதான் ஆச்சரியம். நியாயமெல்லாம் எதுவெல்லாம் தேவையோ, எது தந்தா நீதியா இருக்குமோ, எது தந்தா பரிசுத்தமாகவோ, எதை தந்தா விசுவாச வாழ்க்கையில நிலைத்திருப்பார்களோ, அதை சரியான நேரத்தில் தர்றது தான் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எது உனக்கு கொடுத்தா நீ நீதியா வாழ்வ. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்களேன், நீ ஒழுங்கா இரு இதெல்லாம் தருவேன் அப்படின்ற ஒரு ஆண்டவர் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் ஒழுங்கா இரு. இந்த ரகசியத்தை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஆட்டமே ஆட மாட்டீங்க. ஆடாதடா மனுஷா, ரொம்ப ஆடிபுட்டா. ரொம்ப சிலருக்குலாம் வசதி வந்தா ஆடாது. ஆட்டோலே எழுதி வச்சுக்கிறான், பாக்குறது இல்லையா? நீங்க ஆட்டோலாம் போறது இல்லையா? ஆண்டவர் எப்படி தெரியுமா? இது கொடுத்தா நீங்க எப்படி இருப்ப, பெரிய வீடு கொடுத்தா வாரந்தோறும் சர்ச்சுக்கு வருவே அப்படி நியாயம்னா கொடுப்பாரு. நீ சர்ச்சை வைக்க வராம ஏசியை போட்டு வீட்டுல நல்லா காலாட்டின்னு தூங்குவனா கொடுக்கவே மாட்டேன். எப்பயுமே நான் சொல்லுவேன், ஏதேன் தோட்டத்தில் அவ்வளோ பெரிய தோட்டத்தை படைச்சி எல்லாம் உனக்கு தாண்டா. சொன்னாரா சொல்லியா? நீ ஒன்னா ஜெபி, ஆப்பிள் வேணுமா, ஆப்பிள் ஆண்டவரே ஆப்பிள் மரம் கொண்டு, ஆண்டவர் ஆப்பிள் மரம் வை, கூச்சி வை நான் நடுறேன் அப்படி சொன்னாரா? கமலாப்பழம் ஒன்று, ஆண்டவரே கமலாப்பழம், கொஞ்சம் நெல்லிக்காய் சாப்பிட்ற, எல்லாத்தையும் வச்சுட்டார். எல்லாத்தையும் வச்சு கொடுத்துட்டார். ஆமேனா? இவ்வளோத்தையும் கொடுத்துட்டு சொல்றாரு, உன்னை நல்லா ஆசீர்வதிச்சிட்டேன், வேலை கொடுத்துட்டேன், ஒழுங்கா வேலைக்கு போ, ஆபீசர் கூப்பிடலன்னு வீட்டில் இருக்காத. ஆமேன்னு சொல்லுங்க. புரியுதா உங்களுக்கு? வேலைக்கு போ. ஆமேன்னு சொல்லுங்க. சில ஆளுக்கெல்லாம் வேலைன்னுவாங்க. வேலை வந்ததுக்கு அப்புறம் வாரத்தில் 3 நாள் லீவு. தெரியுமா உங்களுக்கு? கேட்டால் இடுப்பு வலிக்குதுன்னுவான், காலு வலிக்குதுன்னுவான், காலு வெச்சிச்சின்னுவான். ஆமேனா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. வேலையை ஜாக்கிரதையோடு செய்கிறவன் நீசனுக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். என்னோட சர்வீஸில் 19 வருஷத்தில் 2 நாள் லீவ் போட்டிருக்கேன். 19 வருஷத்தில் 2 நாள் லீவ் போட்டிருக்கேன். அதனால கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறா. வேலையில் உண்மையா இருங்க, சரியா? அப்ப கவனிங்க, எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. எல்லாத்தையும் படைச்சிட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு தான், ஆனா ஒண்ணு வச்சிருக்கிற, அதை செய்யாத. இதுதான் கர்த்தர். நீ வந்து ஜபம் பண்ணி தான் என்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கினேன். இல்ல, எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், ஒழுங்காயிரு. நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜெபிச்சாதான் கொடுப்பாரா பாஸ்டர்? ஜெபிக்கிறதுக்கு முன்னே கொடுத்துருவாரு. அந்த கொடுத்ததை நீங்க ஒழுங்கா வச்சு காப்பாற்றணும். ஒரு பிள்ளை கொடுத்துருக்கிறாரா, அந்த பிள்ளைய ஜாக்கிரதையா வளர்க்கணும். வேலை கொடுத்துருக்கிறாரா, ஜாக்கிரதையா வளர்க்கணும் ஜபத்துல. ஒரு ஆமென் சொல்லுங்க. சபையை கொடுத்துருக்கிறாரா, ஜாக்கிரதையா வளர்க்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்ல அப்பா அம்மா கொடுத்துருக்கிறாரா, அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். நான் பேசுறது எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுங்க. அதனாலதான் 1 யோவான் 5, 14, 15 வாசிங்க. முடிக்கிறேன், இதோட முடிக்கிறேன். 1 யோவான் 14, 15 வாசிங்க. அவருடைய சித்தத்தின்படினா என்னமா? எனக்கு இது கொண்டு ஆன்சர் பண்றேங்க, முடிச்சிடுறேன். அவர் சித்தத்தின்படினா என்னமா அமுதாமா? அவர் சித்தத்தின்படினா என்ன? அவர் விருப்பம் எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்க ஜெபிக்கிறது அவங்க மனசு, அவர் மனசு ஒத்துக்கணுமா? ஹலோ, நிமிந்து பாருங்க. நீங்க ஜெபிக்கிறத அவர் மனசு ஒத்துக்கணுமா? அவர் மனசு என்ன பண்ணுமா? இவ கேட்கறது கரெக்ட் தான். ஆமென். கேட்கும்போது எப்படி தெரியுமா கேட்கணுமா? அவ கேட்கறது என்னதான் நியாயமா கேட்கறான்னு நினைக்கணுமா? மாமியாரை சாவடிக்க மருமக கேட்டதுன்னா நியாயமா? அவர் மனசு ஒத்துக்குமா? ஆண்டவரே மாமியாரை போட்டு தள்ளுங்க, ஆண்டவரே போட்டு தள்ளுங்க, ஆண்டவரே போட்டு தள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணிங்கிற, அதுவும் உபவாசம் வேற.
சாவு வண்டி ஓட்டுறான்ல, சாவு வண்டி. அவன் பொண்ணு வயசுக்கு வந்துச்சான். 3 லட்சம் ரூபாய் வேணுமா ஃபங்க்ஷன் நடத்த, மண்டபம் எடுத்து 1000 பேருக்கு சோறு போடுவானா. வயசுக்கு வந்ததுக்கு 1000 பேருக்கு சோறாடா? ஐயோப்பா, ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய ஆள் இருக்குது நம்ம கிட்ட கூட. 1000 பேருக்கு சோறு போடணுமா. இப்ப என்ன ஜெபிக்கிறான் இந்த சாவு வண்டி ஓட்டுறவன், ஒரே நாள் 5 சாவு வேணும் ஆண்டவர் எனக்கு. நீ 5 வண்டி என்ன ஆகணும்? இது அவர் மனசு ஒத்துக்குமா? அவன் இருக்கிறது சின்ன ஊரு, 5 பேரை சாவடிக்கிறதுக்கு யார்கிட்ட கேட்கறான்? நான் அடிக்கடி யோசிப்பேன், வின்சென்ட் பார்க்கர், ஜார்ஜி பார்க்கர், இவெல்லாம் யார் தான்? இவெல்லாம் யார் தம்பி? கிறிஸ்டின் தானே. டெய்லி காலையில் என்ன ஆண்டவரே ஜெபம் பண்ணுவோம். இந்த மாலை விற்கிறான்ல கிறிஸ்டின் இருக்கிறான், அவன் என்ன ஜெபம் பண்ணுவான்? என்னம்மா ஜெபம் பண்ணுவான்? ஆண்டவரே நல்ல வியாபாரம் நடக்கணுமா, ஒரு 5 பேராவது நீ ஊர்ல சாவணும் ஆண்டவரே, மாலைலாம் வாடிடக்கூடாது ஆண்டவரே. நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? நீ ஜெபிக்கிறது அவர் மனசு ஒத்துக்கணும். அவர் மனசு என்ன பண்ணான்? ஆண்டவரே என் பிள்ளை வயசுக்கு வந்துடுச்சு, எனக்கு இந்த தொழில் தான் தெரியும், ஏதோ ஒரு வகையில் என்ன நீங்க போஷிங்க ஆண்டவரே. இப்படிதான் அந்த ஆண்டவரே பக்கத்து வீட்டில் அந்த முனியம்மா பாட்டி வியாதி அந்த அது இன்னைக்கு போட்டிருக்க ஆண்டவரே. சுயநலமாய் ஜெபிக்காமல் அவர் மனது ஒத்துக்கிறது படி ஜெபிக்கிறது பேர் தான் சித்தத்தின் படி ஜெபம். இன்னைக்கு இதை ரொம்ப ஆழமா கத்துக்கங்க. புரியுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறது? வாசி, அவருடைய சித்தத்தின் படி ஜெபித்தால் நாம் எதை கேட்டாலும் நீங்க கேட்பதின் நோக்கம் அவருக்கு தெரியும். அதான் அவர் ரொம்ப சிம்பிளா சொல்றார். அவர் மனசு ஒத்துக்குது. நீங்க என் பிள்ளை இப்படி கஷ்டப்படுறான், அது ஒத்துக்குது. சரிதா? அவன் கட்டிட்டான், என் தங்கச்சி பையன் இவ்வளவு பெரிய வீட்டை கட்டான், என் புள்ள ஒண்ணு கட்டலையா ஆண்டவரே, கட்டுங்க ஆண்டவரே, கட்டுங்க ஆண்டவரே, கட்டுங்க ஆண்டவரே, கட்டி கட்டி மண்டபங்கிற வேண்டிதான். புரியுதா உங்களுக்கு? அவன் வீடு கட்டா, எனக்கு வீடு கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே அவன் கார் வாங்கிட்டான், எனக்கு கார் கொடுங்க ஆண்டவரே. அவனுக்கு நல்ல வேலை கவர்மெண்ட்ல கழிச்சு எனக்கு வேலை கொடுங்க ஆண்டவரே. அவர் மனசு ஒத்துக்காது இதெல்லாம். அவனுக்கு கழிச்சா உனக்கே நான் கொடுக்கணும். நீ எப்படி ஜெபிக்கணும், எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணணும்? ஆண்டவரே கஷ்டப்படுறான் ஆண்டவரே, எனக்கு நல்ல வேலை கொடுங்க ஆண்டவரே, வாடகை வீட்டில் இருக்கிற ஆண்டவரே. அவனை கம்பேர் பண்ணி ஜெபம் பண்ணாரே அவர் மனசு என்ன ஆகுது? அவர் மனசு ஒத்துக்கணும். நான் சொல்றேமா, அண்ணாள் ரொம்ப நாள் என்ன ஜெபம் பண்ணி இருந்தான்னு யாருக்குன்னா தெரியுமா? நீங்க தான் ஏலியா பாஸ்டர்னு கேட்காதீங்க, ஆமேன்னு சொல்லுங்க. என்ன ஜெபம் பண்ணுங்க? ஆண்டவரே இந்த பெண்ணிலால் எதிர்க்க ஒரே ஒரு ஆண் குழந்தை தருவீரானால். அவளுக்கு எத்தனை பிறந்துச்சு? எனக்கு எத்தனை துட? 25 வருஷமா மூக்கு சளி சிந்தி சிந்தி அந்த பாஸ்டர் 8 வாட்டி பெயிண்ட் அடிச்சிட்டான் அந்த இடத்துல. ஆமேன்னு சொல்லுங்க. எந்த இடத்துல? அண்ணாள் உட்கார்ந்த இடத்துல. சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க. அழுது அழுது முட்டி 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 அந்த அம்மா ஜெபிச்சு அழும்போது என்ன வரும்? அழும்போது சளி வரணும், அதான் உண்மையான அழுவ. மூக்குல இருந்து என்ன வரணும்? நீங்க பார்த்ததே இல்லையா? அதுதான் உண்மையா அழுவுற அழுவ. இப்ப சர்ச்சில் உட்கார்ந்து அழுவ, சளி எங்க சிந்துவ? செவுரு. அண்ணாள் அழுது அழுது 24 வருஷம் அந்த ஏலின்ற பாஸ்டர் பெயிண்டரை கூப்பிட்டு அடிச்சிட்டான் பெயிண்ட். ஆனா அவர் ஒண்டி பதிலே கொடுக்கல. என்ன புரியல? ஏன் சொல்லுங்க கொடுக்கல பதிலே? அவர் மனசு ஒத்துக்கல. நீ ஜெபிக்கிறது என் மனசு என்ன அவள என் சித்தத்தின் படி இல்ல. நீ கேட்கறதோட நோக்கம் எனக்கு புரியுது. இது தேவராஜ்ய மகிமை கேட்கல, உன் பெருமைக்கு கேட்கற. ஒரு நாள் அவளுக்கு எப்படி புத்தி வந்ததுன்னு தெரியல. சந்தோஷ் பாஸ்டர் மெசேஜ் கேட்டாலான்னு தெரியல. ஆமேன்னு சொல்லுங்க. புது பிரசங்க ஏலி கூப்பிட்டுருக்கலாம், ஒருவேளை கூப்பிட்டுருக்கலாம் பிரசங்க அது சந்தோஷா கூட இருந்திருக்கலாம். அப்பதான் அவளுக்கு தேவ சித்தனா என்ன புரியுது? நான் ஜெபிக்கிறதா ஒரு மனசு ஒத்துக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். 55 நேரத்துல சர்ச்சை கட்டுற விசுவாசத்துல ஆட்கள் வருவாங்கன்னுட்டு, ஆண்டவரே இங்க இருந்து ஏஎன்எஸ் நகர் முடிகிற வரைக்கும் ஆண்டவரே எனக்கு 250 அடி சர்ச்சை கொடுனா. டேய் இது ஒத்துக்குதா? என் மனசு ஒத்துக்குதாடா? புரியுதா உங்களுக்கு? இவன் என்ன ஜெபம்? அந்த பெண்ணிலால் எதிர்க்க ஒன்னே ஒன்னு ஆண்டவரே, நிறைய கேட்கல, ஒன்னே ஒன்னு ஆண்டவரே. ஒரு நாள் எப்படிதான் புத்தி வந்ததுன்னே தெரியல, இதுக்கு ஜெபத்தையே மாத்துது. உம் அடியாளை நினைத்து எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தருவீரானால் அதை உமக்கென்றே கொடுத்துருவேன். இப்ப அவருக்கு ஒத்துக்குச்சு மனசு மேல. வந்தியா வழிக்கு 24. இனிமே பெயிண்ட் அடிக்கிற வேலை யாருக்கு இல்ல? சொல்லுங்க, யாருக்கு இல்ல? பாஸ்டருக்கு இல்ல. ஏன்னா இனிமே மூக்கு என்ன வராது? சொல்லுங்க ஏங்க.
இப்படி ஒரு ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனாங்க. எந்த கைனகாலஜிஸ்ட்டையும் போலங்க, எந்த டெஸ்ட் எடுத்து யூரின்ல பார்க்கலங்க. அல்லேலியாவா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. சில நாளுக்குள்ளே கையை தட்டி சொல்லு, அவர் மனசு ஒத்துக்குச்சுனா உன் ஜெபம் சில நாளுக்குள்ள உனக்கு ஒரு அற்புதம். ஆமெனா ஆமெனா. அதனால அந்த புள்ள நல்லா படிக்குது, என் புள்ளையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு ஜெபம் பண்ணா ஒரு மனசு ஒத்துக்காது. இதுக்கு என்ன கெப்பாசிட்டியோ, ஆமென் சொல்லுங்க. குட்டி யானையில எவ்வளவு லோடி ஏத்தலாம்? 1 டன்னா தம்பி? 1.25 டன். சூப்பர், எல்லாம் தயார் சாலுக்கிறான். டாரஸ்ல எவ்வளவு ஏத்தலாம்? 30 டன்னு. எவ்வளவு டன்னு? 30 டன்னு டாரஸ்ல ஏத்தலாம். நீ உன் பிள்ளைய டாரஸ் ஆகிடாத, அது எவ்வளவுதான் தாங்குவான். புரியுதா? அங்க ஒரு டாரஸை பார்த்துட்டு உன் பிள்ளைய டாரஸ் ஆகணும் என்ன பண்ணாத. ஆமேனா. அந்த கெப்பாசிட்டி புரியணும் உங்களுக்கு. சில அம்மாலாம் இடிச்சுக்கிறது, என்னன்னு இடிச்சு அந்த செவுத்துல எல்லாம் கொட்டி ஹவுஸ் ஓனர் போகும்போது சொல்றான், என்ன இங்க கொட்டிட்டு இருக்குது, அது நான் ஜெபம் பண்ற இடம். என்ன ஜெபம் பண்ணிய கொட்டி மாறிச்சா? மாறலையே. ஏன்? நீ தான் இவ பெண்ணில ஆளுக்கு போட்டியா கேக்குறிய. அல்லேலூயா சொல்லுங்க. அவன் நாம மகிமைப்படட்டும். சித்தத்தின்படி என்னன்னு தெரிஞ்சுங்க. நீங்க ஜெபிக்கிறத அவர் மனசு ஒத்துக்கணும். அவர் மனச ஏன் நிறைய நீங்க மாமியாருக்காக ஜெபம் பண்றீங்க, அது சாவணும்ட்டா. மாமியார் ஆரோக்கியமாகுது, ஏன் சொல்லுங்க? சாவ பழிச்ச மாமியார் திரும்பி வருதுங்க, ஏன் சொல்ல? ஏன்? அவர் மனசு ஒத்துக்கலையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. இங்க சபை வரக்கூடாதுன்னு எத்தனை பேர் ஜெபம் பண்ணிருப்பான் தெரியுமா? இங்க சர்ச்சை கட்டக்கூடாது எத்தனை எதிரி இருக்கிறான் தெரியுமா? அவர் மனசு ஒத்துக்கணும். நோ என் மனசு ஒத்துக்கல. ஏன் வீட்டில் சொல்லும் பார்த்தீங்களா? இவன் கேட்கறது நம்ம மனசே ஒத்துக்கலையம்மா, சொல்லுமா சொல்ல மாட்டோமா? அதே தான் மேலே உட்காந்து அவர் சொல்றார். அதனால நீ கேட்கறது எனக்கு மனசு ஒத்துக்கலையே. ஒரு நாள் ஜபத்தை மாத்திரா நீர் கொடுத்தீரானால் அதில் வேலை என்னன்னா நடிக்கூடாது. என்ன நடிக்கூடாது? ஆண்டவரே குழந்தையா இருக்குது ஆண்டவர், 5 வயசுல விட்டுட்டு ஆண்டவரே 7 விடட்டுமா 9. இந்த மனசு மாற ஜபமா அவருக்கு தெரியும். கொடுக்குறேன்னா குத்துணும். 1 லட்சம் கொடுக்குறீங்க குத்துணும். மனசை துட்டு மட்டும் அவனை நினைச்ச உடனே தான் உள்ள போட்டுணும். நீ சேராட்டால வரும்போதே தோணும், இவ்வளவு கொடுக்கணுமா, அதுல இருந்து பாதிப்பி. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. அண்ணால் மனசு மாறாதுன்னு யாருக்கு தெரியும்? ஏங்க உனக்கு ரகசியம் சொல்லட்டுமா? இதுக்கு பிறகு எனக்கு குழந்தை பிறக்க மாட்டலாம் அண்ணாளுக்கு தெரியாதியா? ஒண்ணு செஞ்சாயா? என் ஜபத்தை கையை தட்டி ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஜபம் நியாயமா இருந்தா, தேவ சித்தத்துக்கு ஏத்தபடி இருந்தா கட்டாயம் மறக்க மாட்டான். எத்தனை பேர் நம்புறீங்க? கடைசியா சொல்றேன், எபிரேயர் 6:10 வாசிருங்க, முடிச்சிடறேன். அப்பப்போ பிரசங்கம் முடிக்காம போயிடுறேன். எபிரேயர் 6:10 வாசிங்க. எபிரேயர் 6:10. ஏனென்றால் உங்களுடைய செயல்களையும் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததையும் அவருடைய நாமத்துக்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்துவிட. அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் யாரு இல்ல, அது யாரு இல்ல. நீங்க என்னலாம் கர்த்தருடைய ஊழியக்காரங்களுக்காக அவர் ராஜ்யம் அவர் பேருக்காக செஞ்சீங்களோ. நான் மூடுறேன், கவனிங்க. ஒரு அம்மா, ஒரு ஊழியக்காரரு, ஒரு சாட்சிப்படுத்தேன், புக்கை முடிச்சு ரொம்ப நேரம் எழுதேன். ஒரு ஊழியக்காரரு தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்யறதுக்கு சைக்கிளில் போயிருக்கிறார். தேவனை அறியாத முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், அந்த முரட்டாட்டம் உள்ள ஜனங்க கிட்ட போய் ஊழியம் செஞ்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 3 வருஷம் ஒரு ஆள் கூட இயேசு ஏற்றுக்கொள்ள. ஒரு சின்ன பிள்ளைங்க ஊழியத்துக்கு கூட சண்டே ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வரமாட்டேன்னு இந்த போயிட்டு அந்த டயர்டா 7 மணிக்கு வரும்போதெல்லாம் ஒரு கிராமத்தாண்ட ஒரு அம்மா மரத்தடியில் உட்காந்து உப்புருண்டு, அந்த காலத்தில் ரோட்ல விற்பாங்க. உங்க எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு தான் பப்ஸு கொப்ஸுலான்றீங்க. அந்த காலத்துலலாம் என்ன கிடையாது, உப்புருண்டையும் சுக்கு காப்பியும் விற்பாங்க. அந்த மரத்தடியில் வந்து உட்காந்த உடனே இந்த அம்மா பார்க்குமா, பார்த்த உடனே நல்ல மனுஷனா இருக்கிறாரு, முகலாம் நல்ல தெய்வீகமா இருக்கு, பாவம் இவர் ரொம்ப டயர்டா இருக்கிறாரு, ஐயா உப்புருண்டை சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்களாம் அந்த அம்மா. இவர் சொன்னாராம், இல்லை வேண்டாம்மா, என்கிட்ட காசு இல்லை. இல்லையா, நான் கடை மூடிட்டு போகிறேன், அவ்வளோதான், இருட்டிடுச்சு, இதுக்கு மேலே விலை கிடையாது, லாந்தல் விளக்குற இந்த காலங்களில் போகிறேன், சும்மா வேஸ்ட்டாக தான் போகுது, உப்பு ரெண்டை கொடுங்கன்னு. 3 வருஷமா இந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு உப்பு உருண்டையும் சுக்காப்பியும் அந்த 3 வருஷமா அவர் ஜெபம் பண்ணுவார். ஆண்டவரே, எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம எனக்கு இந்த அம்மா வந்து வயிறார சாப்பாடு கொடுத்து இந்த பலத்துல தான் நான் ஓட்டிட்டு போறேன். ஆண்டவரே, இந்த அம்மாவுடைய சந்ததிகள் இந்த உலகத்துக்கே சாப்பாடு போடுறவங்களா மாறணும். அவர் ஜெபம்லாம் இதுதானாங்க. அந்த ஊர்ல யாருமே ரட்சிக்கப்படல, ஆண்டவரை ஏத்துக்கல, அந்த ஊரை விட்டுட்டார். அந்த வீரை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் வேற ஒரு பட்டணத்தில் செட்டில் ஆகி அங்கிருந்து பல கிலோமீட்டர் தாண்டி செட்டில் ஆகி அந்த ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு 30 வருஷம் கழிச்சு அந்த பாஸ்டர் ரொம்ப பெரிய ஆளாயிட்டார். இப்போ ஊழியத்துக்காக தூத்துக்குடி போயிருக்கிறார். ஊழியத்துக்காக தூத்துக்குடி போயிட்டு
ஒரு பெரிய ஹோட்டல்ல பாஸ்டேயாக ரூம் போட்டு கொடுத்துருக்காங்க தங்கிறதுக்கு. இவர் கார்ல போய் இறங்கி ரிசப்ஷன்ல அந்த ரூமை வாங்கி இப்படி திரும்பினா அந்த ஹோட்டல்ல ஒரு போட்டோ போட்டு அதுக்கு ஒரு மாலை போட்டிருக்குதான். அந்த பாஸ்டரை அப்படி பார்க்கறாராம். மாலையை பார்த்துட்டு இந்த அம்மா முகம் எங்கேயோ பார்த்துருக்கிறேன் அப்படியே லிஃப்ட்ல போய் அவர் ரூமுக்கு போனா ஒவ்வொரு ரூம்லயும் ஹால்ல அந்த முனையில அந்த அம்மா படம் மாட்டிருக்குதான். இவரால் உட்காந்து தூங்க முடியலையா, உட்கார முடியலையா, தியானம் பண்ண முடியல. எங்கேயோ பார்த்துருக்கிறேன். வேகமாக கிளம்பி கீழே வந்தாராம். கீழே வந்து ரிசப்ஷனில் கேட்டாராம், இந்த அம்மா யாரு? எல்லா ஃப்ளோர்லயும் இந்த அம்மாவோட போட்டோ வச்சிருக்கிறீங்களே, இந்த அம்மா யாருன்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் சொன்னாங்களாம், இது வந்து எங்க ஓனருடைய அம்மா. ஏன் அவ்வளவு முக்கியப்படுத்தி அவங்க போட்டோவை இங்க வச்சிருக்கிறீங்க? அவங்க உப்புருண்டியும் சுக்கு காப்பியும் வித்து பிள்ளைகளை படிக்க வச்சு இந்த நிலைமைக்கு ஆளாக்கினாங்களா. ஒரு உப்புருண்ட சுக்கு காப்பின்னு முழங்கால் பட்டு சொன்னாரா, கர்த்தாவே உம்முடைய ஊழியக்காரனுக்கு கையை தட்டி சொல்லு, ஏனென்றால் அவர் நாமத்திற்கும் பரிசுத்தவான்களுக்கும் நீங்கள் செய்த கிரியைகளை மறைந்து விட. ஒருவேளை நான் ரொம்ப உங்களை கஷ்டப்படுத்துற சிலர் நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் எப்ப பாரு இப்ப சமீபத்தில் நல்லா இருந்தாரு, காசுன்னு கேட்கிறார். சத்தியமா எனக்கு நான் காசு கேட்கல. என்னை அழைத்தவர் 3 வேளை எனக்கு சோறு போடுவார். நான் தெரியுமா, நான் சாப்பிட்றதே கிடையாது. கர்த்தர் அறிவார், நான் சாப்பிட்றதே கிடையாது. நான் இப்பெல்லாம் வந்து ரொம்ப உபவாசம் இருக்கிறேன். நான் ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் நீங்க நினைச்சிடாதீங்க. யாரையாவது சில வேலை வாங்கினா நீங்க அந்த வேலை எனக்கு தெரியும், யாரை வேலை வாங்கினா வேலை செய்வாங்கன்னுட்டு. யாருக்காக தெரியுமா? அவருக்காக. உங்களுக்கு பலன் இருக்கும்போது வேலை செஞ்சிருங்க. பலன் இருக்கும்போது நான் எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறேன்னு கர்த்தர் அறிவா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி நீங்க முளைச்சி பாருங்களேன். நான் சொல்றேன், அந்த ஊழியக்காரரை அந்த ஓனரை பார்க்கணும்னு சொன்னாராம். அவர் பார்க்க முடியாது. இந்த மாதிரி அவருக்கு 10 ஹோட்டல் இருக்கு. லக்ஷ்மி விலாஸ் பேரு. என்னது? லக்ஷ்மி விலாஸ் பேரு. இல்ல நான் பார்த்தே ஆகணும் போது ஒரு நாள் அவரை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கேட்டு போய் அவர் பார்த்தாராம். பார்த்துட்ட உடனே சொன்னாராம், உங்க அம்மா யார் தெரியுமா? எந்த முகாந்திரமும் இல்லாம எனக்கு உப்புருண்டி எங்க டீ சுக்கு காப்பியோ. அவர் அழுகுறாராம். அவர் சொன்னாராம், எங்க அம்மா ஒவ்வொரு நாள் வீட்டுக்கு வரும்போது, அம்மா நல்லா வியாபாரம் நல்லா நடந்ததுப்பா, ஒரு ஐயாக்காக 3 உப்புருண்டை எடுத்து வச்சு கொடுத்தம்பா. அந்த ஐயா மனதார அவங்க கடவுள்கிட்ட சாமி கிட்ட வேண்டுறாரு, உன் பிள்ளைங்களாம் நல்லா இருப்பாங்க, உன் பிள்ளைங்களாம் ஹோட்டல் வைப்பாங்கன்னு. நான் சொல்லட்டுமா, அவன் நாமத்தின் பிரயாசத்திற்காய் நீங்கள் பட்ட பாடுகளை மறந்து விட கண்களை மூடலாமா? சொப்பனங்கள் கண்டவனை, காசுக்கு விற்றவனை, ஊரறிய அழகு பார்த்து அலங்கரித்தீரே.